நிறைந்த எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் தகப்பனே ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்கப்பா. என்னை மறைத்து இது வெளிப்பட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிற ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். Glory to Jesus. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர் செய்தியாக நம்ம எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? அதிகாரம், மனிதனுடைய அதிகாரத்தை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க மனுஷனுக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. இதை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கடைசியாக நம்ம போன வாரம் என்ன நம்ம தியானித்தோம் அப்படின்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட ஆகாரத்தை புசிக்கலாமா புசிக்கக்கூடாதா என்பதை குறித்து பார்த்தோம். அதனுடைய முடிவாக ஒரு சில வசனத்தை மட்டும் என்னை வாசித்து தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு நேராக போகலாம். வசனம், அதாவது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 21ஆம் வசனம். அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. போதும். சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வாரத்தில் விக்கிரகம் ஒரு பொருள் அல்ல. அப்படி என்றால் அன்றைக்கு இருந்த அந்த கிரேக்க தத்துவ ஞானிகள்லாம் என்ன சொன்னாங்க? அதாவது அது ஒரு பொருள் இல்லையே, அதனால அதை சாப்பிட்றதுனால தப்பு இல்லையேன்னு சொன்னாங்க. ஆனால் பவுல் என்ன சொன்னார்? நீங்கள் அப்படி சாப்பிட்டா ஒரு ஆர்கியூமெண்ட்டே போயிட்டுருக்கீங்க. சாப்பிட்டீங்கன்னா புதிதாக வரக்கூடிய விசுவாசியாக துணிகரம் கொள்ளுவான். ஓ, இதெல்லாம் சாப்பிடலாம் தப்பு இல்லையா அப்படின்ட்டு. ஏற்கனவே அந்த வழிபாட்டிலேருந்து வந்ததுனால அது தவறு, அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி தான் இங்கே வந்திருக்கிறான். இப்போ நீங்களும் இதை பண்ணும் பொழுது அவன் எப்படி அடுத்த லெவலுக்கு போக முடியும்? அவன் எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும்? மறுபடியும் அதே தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் துணிகரம் கொண்டு எல்லாம் பண்ணலாம், எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், தவறில்லைன்னு சொல்லி இருதயத்துக்குள்ளே அவனுக்கு ஒரு துணி வந்துடும். அதற்கு நீ தான் காரணம், நீ அவனுக்கு இடலாக இருக்கிறாய் என்று சொன்னார். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போய் சொல்கிறாரு, அது விக்கிரகம் தான், அது ஒன்றும் இல்லை. ஆனால் பலியிடுகிற ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது? பலின்னு ஒன்று நடக்குது. இந்த விக்கிரகத்தின் பெயரில் பலி நடக்குது. அப்போ எதுக்கு பலியிடுறாங்க? ஏதோ ஒரு சடங்காச்சாரம் நடக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் யாரை நினைத்து அதை பலியிடுகிறார்கள்? கல்லை நினைத்தா, இந்த விக்கிரகத்தை நினைத்து பலியிடுகிறார்களா, இல்லை யாரை நினைத்து பலியிடுகிறார்கள்? விக்கிரகம் ஒன்று நினைத்து அதற்குள்ளே ஒரு சக்தி இருக்குன்னு நினைத்து தானே பலியிடுகிறார்கள். அப்படி என்றால் அது யாரும் இல்லை. இதை சொல்லும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம்? மிஸ்டேக் பண்ணுறோம். உங்கள் தெய்வம் பேய்ன்னு நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு என்ன செஞ்சிடும்? கோபம் வந்துடும். பவுல் அப்படி சொல்ல, அது ஒரு விக்கிரகம், அதில் என்ன இல்லை? ஒன்றும் இல்லை, அதை பற்றி பெருசாக நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. ஆனால் பலியிடுகிறது எதற்கு இடுகிறார்கள் என்றால், இங்கே அஞ்ஞானிகள், ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் எல்லாம் அஞ்ஞானிகள். அந்த அஞ்ஞானிகள் 20ஆம் வசனம், பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல, அவங்க பலியிடுகிறது தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன்னு சொல்லி இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டார். பேய்களுக்கு நான் பலியிடுகிறேன், அவங்க பேய்களுக்கு தான் பலியிடுறாங்க. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேய்களுக்கு பலியிடுறாங்க. நம்ம எதை ஓட்டுறோம்? இப்போ பேயை ஓட்டுறோம். ஆண்டவருக்கு எதிரி யார்? சாத்தான். ஆண்டவருக்கு நிகரான பலசாலி இல்லை, தொந்தரவு கொடுக்குறவன். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாய் நம்ம தெருவில் கடிக்க வந்துச்சுன்னா ஒரு கல்லை தடித்தா என்ன செய்யும்? அது நாம் ஓடினது என்ன செய்யும்? நம்மளை துரத்தும். அது நாய்களுடைய எதிர்த்தா என்ன செய்யும்? அது ஓடும். இதே நிலைமை தான். அப்போ நாய் உயர்ந்ததா, மனுஷன் உயர்ந்தவனா? இந்த சாத்தானும் இதற்கு நிகரானவன் தான். ஆனவன் தன்னை சிங்கத்தை போல காட்மித்து கொண்டு இருக்கிறான். இதற்கு பயந்து நம்ம ஆளுங்க காய்ச்சல், மயக்கம், வாந்தி, பேதி இதெல்லாம் எடுத்துருக்காங்க. காரணம், ஒரு எலுமிச்சம்பழத்தை பார்த்து பயப்படுறது. சொன்னேன் இல்லையா? அவங்க அப்படி சாபம் விட்டுட்டாங்க, உன் குடும்பம் அழிஞ்சு போன்னு சொல்லிட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்குறதே இல்லை. செய்வனை வச்சிருப்பானோ? ஒருவேளை வச்சிருக்கலாம், எப்படி வச்சிருப்பான்னு தெரியலையே. ஒரு லேசாக ஒரு மண்டை காய்ச்சல் வந்து லைட்டாக தலைவலி வந்துட்டான், அவன் வச்சிருப்பான்னு அன்னைக்கே சொன்னான். அவன் என்ன சொன்னான்? அன்னைக்கே சொன்னான். மைண்டில் வரும், இருக்குமோ? இருக்கலாம். அவன் அன்னைக்கு சொன்னான்ல, கிளியராக சொன்னான்ல, அவன் வச்சிருக்கான், யாருகிட்டையோ கொடுத்து வச்சிருக்கான். இப்படி உங்கள் மைண்டில் ஓடுதுன்னாலே நம்ம என்ன செய்யலைன்னு அர்த்தம்?
இந்த நாய்க்கு என்ன செய்கிறோம் சொல்லுங்க? தெரு நாய்க்கு என்ன பண்ணுறோம்? பயப்படுகிறோன்னு அர்த்தம். தெரு நாயை சந்தேகப்படுறோன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு பிரயோஜனம் அவன் சிரிப்பான். பார்த்தியா, நம்ம ஒரு சின்ன நம்மளை வார்த்தை தான் விட்டு அந்த வார்த்தை அவங்கள சிந்திக்க வைக்கிறது. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவன் ஒரு நாய்க்கு சமமானவன், அவன் ஒரு ஒன்றுமே இல்லாதவன், அவனுக்கு பயப்பட வேண்டியதில்லை, அவன் தொந்தரவு பண்ணிகிட்டு இருப்பான், அவ்வளோதான். அதனால் எந்த ஒரு பயமும் நம்ம பட வேண்டியதில்லை, நம்ம கேட்குறதில்ல. இங்கே அதான் போட்டிருக்கு, அவன் பேய்களுக்கு தான் பலியிடுகிறான், நீங்கள் பேய்களோடே ஐக்கியமாயிருக்க எனக்கு என்ன இல்லை. இப்போ சொல்லுங்க, இனிமே விக்கிரக கோயிலில் போய் நம்ம ஏதாவது சாப்பிட்லாமா? இப்படி புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்கள் மத பிரச்சனை இல்லை, விக்கிரகங்களை உண்டு பண்ணி அது ஒரு சடங்காக அதை பண்ணும் பொழுது பேய் வந்து அங்கே ஆஜராகிறான்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. பைபிளில் தானே சொல்லுது. அப்போ அவங்க பேய்களுக்கு பலியிடுகிறார்கள். இந்த பேய்களுக்கு பலியிடுகிறத நீங்கள் போய் பேய்களோட ஐக்கியமாகாதீங்க, ஒருவேளை யாராவது இருந்தால் அவங்கள மீட்கிறதுக்குள்ள வழியை பாருங்கன்னு சொல்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ராத்திரியான பேய்கண்டு பயப்படுறோம்ல, பயப்படுறோமா இல்லையா? இருட்டில் போனால் எல்லாரும் பயப்படுறோம். அப்போ பேயின்னு ஒன்று இருக்குங்கிறத நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம நிரூபிக்க முடியாது. அது வந்து சொந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் தான் அதை புரிஞ்சிக்க முடியும். கடவுளையும் நிறைய சயின்டிஃபிக்காக என்ன செய்ய முடியாது, நிரூபிக்க முடியாது. பேயும் என்ன செய்ய முடியாது. அப்படி ஒருத்தன் கேட்க அவன் அறிவே இல்லாதவன் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவன் வந்து படித்ததுனால அப்படி சொல்கிறான். ஆனால் இந்த விஞ்ஞானிகளே பெரும்பாலானோர் நம்பிட்டாங்க பைபிள் உண்மையானது, பைபிளில் இருக்க விஷயம் நிறைய வரலாற்று பூர்வமாக இருக்குன்னு நம்பிட்டாங்க. அப்படி இருக்க இன்றைக்கி நிறைய பேர் அறிவில்லாதவன் போல் பேசிக்கிட்டு இருப்பான். அவன் தான் பகுத்தறிவாளனா. உனக்கு என்ன அறிஞ்சுக்கிட்ட நீ கடவுள் இல்லைன்னு உன்னால் எப்படி நிரூபிக்க முடியும் சொல்லு? நிரூபிக்க முடியாது. அவனே நிரூபிக்க முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்கான். அப்போ இந்த மனிதர்கள், உலகத்தில் இருக்க எந்த மனிதனுடைய ஞானத்தாலும் கடவுளையோ கடவுளுடைய அதிசயங்களையோ ஒரு விஷயத்தை கூட அவனால் நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை தான் மனுஷன் மார்பு தட்டி கொள்கிறான் கடவுள் இல்லைன்னு சொல்லி. சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லலாம், கடவுள் இல்லைன்னு சொல்கிற, நீ சயின்ஸை நம்புகிற, பேசாதீங்கப்பா, நீங்கள் சயின்ஸை நம்புகிற, ஆனால் நீ என்னைக்கு சாவ, உனக்குடைய மரண டேட் என்ன, ஒரு சயின்டிஸ்டாக சொல்ல முடியுமாங்க? சொல்ல முடியுமா? இன்ன டேட்டில் நீ சாவ, இப்படி தான் நீ சாவ அப்படின்னு எந்த சயின்டிஸ்டாக சொல்ல முடியுமா? கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய அல்லது எந்த ஒரு சயின்டிஸ்டாக இருந்தாலும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி என்றால் உன்னை நான் எதற்கு ஏற்றுக்கொள்ள முடியும்? நீ பகுத்தறிவாளன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை இந்த மூட பழக்கத்தில் நீ வெளியே வந்திருக்கலாம், வாழ்த்துக்கள். ஆனால் நீ ஒரு சயின்டிஸ்ட் இல்லைன்னு சொல்லி நான் சொல்ல முடியும். காரணம் என்ன? காரணம் என்ன? உன்னால் என்ன செய்ய முடியவில்லை? உன்னுடைய மரண நாளை உன்னால் சொல்ல முடியவில்லை. மரண நாளை சொல்வதற்கு ஒரு மனுஷனால் முடியும் என்றால் நானே வெல்கம் பண்ணுவேன், பாராட்டுவேன். என்னுடைய மரண நாள் என்ன சொல்லுப்பா, சொல்லு. டாக்டரால் சொல்ல முடியுமா? டாக்டர் 2 வருஷம் தான் இவன் இருப்பேன்னு சொன்னால் அவன் 5 வருஷம் இருக்கிறான். இவர் 5 வருஷம் மேலே தாங்குவான்னு சொல்கிறான், 2 வருஷத்தில் போயிடுறான். அப்படி என்றால் உன்னுடைய மரண நாளை ஒரு விஞ்ஞானியால் சொல்ல முடியவில்லை என்றால் இவன் எப்படி ஒரு விஞ்ஞானி என்று சொல்ல முடியும்? ஒரு பொருளை கண்டுபிடித்தார், அவ்வளோதான், பாராட்டுகள். மைக்கு கண்டுபிடிச்சா பாராட்டுகள். நீ கடவுளோட பெரியாளா? என்ன சொல்கிறீங்க? மைக்கு இல்லைனாலும் நான் பிரசங்கம் பண்ண தானே போகிறேன். பஸ்ஸை கண்டுபிடிச்சியா, வாழ்த்துக்கள். பஸ்ஸை கண்டுபிடிச்சாலும் ஏறி போகிறோம். பஸ்ஸை கண்டுபிடிக்கல எப்படிங்க நம்ம போயிருப்போம்? அதே மாட்டு வண்டி, குதிரை வண்டி, ஒட்டை வண்டி, எல்லா வண்டியும் நம்ம போயிருப்போம் இல்லையா? சொல்லுங்க, போயிருப்போம் இல்லையா? பஸ்ஸு தந்ததுனால பஸ்ஸில் வந்தோம் இல்லையா? காங்கிரீட்டை கண்டுபிடிச்சதுனால இப்போ என்ன பண்ணுறோம்? காங்கிரீட் வீட்டுக்குள்ளே இருக்கும் இல்லையா? இல்லைன்னா எந்த வீட்டில் இருப்போம்? மூங்கில் வீடு, ஓலை வீடு, குடிசை வீடு, இதில் தானே இருந்திருப்போம். இருக்குங்க, பயன்படுத்திக்கிறோம். கண்டுபிடிச்ச எல்லாம் கொண்டு வா, சட்டம் ஒன்று தயாரித்து நல்லா எடுத்து போட்டுக்கிறேன். இதனால் நீ பெரிய ஆள், கடவுளோட பெரிய ஆள்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்? இட்லியை கண்டுபிடிச்சிட்டேங்க, நான் தாங்க இளவரசர் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? ஏங்க இட்லியை கண்டுபிடிச்சேன், நீ இட்லி கண்டுபிடிச்சா கொண்டாடுற சாம்பார் விட்டு சாப்பிட்டுக்கிறேன், இவ்வளோதான் முடியும் நம்மளால். என்ன சொல்கிறீங்க? பாராட்டுகள். ஒரு இட்லி அழகாக கண்டுபிடிச்சிக்கப்பா, அழகாக ஒரு குழியெல்லாம் வச்சு மாவை எடுத்து அதை பரத்தி விட்டால் தோசை, உருட்டி விட்டால் இடியாப்பம். என்ன இது என்னது இட்லி, அதை அப்படியே ஒரு ஓட்டையை விட்டு அமுக்கியாச்சுன்னா அது என்னது? இடியாப்பம்.
இது பெரிய கண்டுபிடி பார்த்தீங்களா? கண்டுபிடிச்சிட்டல, வாழ்த்துக்கள். எடு சட்னியை சாம்பாரை ஊற்றி சாப்பிட்ருவோம். இவ்வளோதான் உண்டு. இது நான் தான் கடவுள், நான் சொல்கிறதும் சட்டம். இனி இந்த உலகம் 2030 அழிய போகுது. அவன் எப்படி சொல்லி பிளானோட சொல்லிட்டு போகிறான் தெரியுமா? இவர் 2026 செத்துருவான். ஏன்னா இவன் வயசு எத்தனை அறிவிக்கும் போது 85. இந்த சயின்டிஸ்டுக்கு இவர் எப்போ செத்துருவார்? 2026 செத்துருவார். அவருக்கு தெரியும் நம்மளுக்கு நீ இப்போ போகாதுன்ட்டு. ஏதாவது ஒன்று அடிச்சு விடுவோம். 2030 உலகம் அழிஞ்சிரும். 2030 வரைக்கும் இந்த ஜென்ரேஷனே காலி ஆயிரும். அவன் ரொம்ப பிளானோட சொல்லிட்டு போயிடுவான். அந்த சயின்டிஸ்ட் சொன்னார் 2030 ஆளி, இதுக்கு ஒரு ஆராய்ச்சி, இதுக்கு ஒரு டிபேட்டு, இதுக்கு ஒரு பெரிய மீட்டிங், இதுக்கு ஒரு பெரிய ஃபைட்டு, இதுக்கு ஒரு நேர்காணல், இதுக்கு ஒரு குறுக்கு காணல், ஒரு நிறைய யூடியூபர்ஸை வந்து உட்காந்து அதை அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், அதுக்கு இப்படி இருக்குமா அர்த்தம், இதுக்கு இப்படி இருக்குமா. ஏன்டா என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? உழைச்சி சாப்பிடுங்கடா. ஏன்டா இப்படி பண்ணி பரபரப்பாக்கி வச்சுட்டீங்க? நம்ம கிறிஸ்தவர்கள் வேறு ஆதார் கார்டு அடிச்சுட்டாங்க, அந்த கிறிஸ்துவ வந்துட்டாருன்னாரு ஒருத்தர். இன்னைக்கும் கத்திட்டு தான் கிடக்காரு. எது ஒன்று கண்டுபிடிச்சிடக்கூடாது. அது சாத்தானோட ஐட்டம்யா. நான் என்ன பண்ணுறேன், உனக்கு தெரியலன்னா தெரியல போங்க சார், எனக்கு தெரியல சார். ஆண்டவர் வருகை, ஆண்டவர் தெளிவாக பைபிளில் சொல்லிட்டார். என்ன சொல்றாரு? மனுஷகுமார வருகிற நாளை பிதாவை தவிர ஒருவர் என்ன செய்ய முடியாது. அதனுடைய அடையாளங்கள், சிம்டம்ஸங்கள் என்ன எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கு. எப்படி இருக்கும்? பூமி எரிச்சிகள், ஜனத்துக்கு விரோதம் ஜனம், இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்கன்றார். இவ்வளோதான் அடையாளமே. அங்கே அது ஐடி கார்டை கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்பரை கண்டுபிடிச்சிட்டாங்க, முத்திரையை போட்டாங்க. என்ன இவர் தான் அந்தி கிறிஸ்து, அவர் தான் அந்தி கிறிஸ்து. ஏங்க சும்மா இருக்க விடுங்க. ஹல்லேலூயா. இப்படி மக்களை பரபரப்பாக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, இங்கே வேதம் என்ன சொல்லுது அதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ நீ ஏதாவது நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா வாழ்த்துக்கள், நன்றின்னு சொல்லிட்டு போயிரு. கடவுள் கிடையாது. நீ என் உயிரை காப்பாடுற டாக்டர் கடவுளுக்கு சமம். ஓகே, உயிரை காப்பாற்றினீங்க, நன்றி. நீ படித்த படிப்பில் என்ன நினைச்சிட்ட? காப்பாற்றிட்ட, ஓகே, வாழ்த்துக்கள். அதே இது ஒருத்தன் ரோடை கிராஸ் பண்ணி வண்டி இடிக்கணும்னு ஒருத்தன் காப்பாற்றுறான், அவனும் கடவுளுக்கு சமம் தானே? உண்மை தானே? அப்படியானால் எவனெல்லாம் உயிரை காப்பாற்றுறான் அவனுக்கு கடவுளுக்கு சமந்தான். கடன் பிரச்சனையில் சாகப்பட்ட கடன் கொடுத்து உதவி செய்கிறான், அவனும் யார் தான்? கடவுள் தானே? கடவுளுக்கு நிகரானவன். ஆனால் கடவுள் யார் தான்? ஒரே ஒருத்தர் தான். ஹல்லேலூயா. இந்த கடவுளுடைய ஞானத்தை மனுஷனால் அறியவே முடியாது. எந்த கொம்பனாலும் என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. அவர் நேர இடி முழக்கமாக மக்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறனால தான் இவன் அவன் யூடியூப்பில் என்ன செஞ்சுருக்கான்? பேசிகிட்டே இருக்கிறான். பிரியமானவர்களே, ஆகவே கடவுளுக்கு நிகராக வேற எதையும் நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஆகவே சாதாரண இந்த பேய்க்கு படைக்கக்கூடிய விஷயத்தில் உன்னதமான தேவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பிள்ளைங்க, ஃபேமிலிஸ் நாம் எங்கே உட்காரக்கூடாது? அது இருக்கக்கூடாது. தெளிவாக சொல்லிட்டாரு. 21 வசனம், 1 கொரிந்தியர் 10:21. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்க கூடாதே. 22 வாசிருங்க. நாம் கர்த்தருக்கு எரிச்சல் மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? மறுபடியும் வாசிங்க. அவரிலும் நாம் பலவான்களா? இதுதான் சப்ஜெக்ட். நான் இப்ப பேச வந்த விஷயமே அதுதான். ஆண்டவரோட நம்ம பெரிய ஆளா? சொல்லுங்க. மைக்கை கண்டுபிடிச்ச மைக் டைசன்ல நான் ஒரு ஃப்ளோவில் சொல்றேன், பெரிய ஆளா? சொல்லுங்க. சந்திரனுக்கு போய் இறங்கினவன் பெரிய ஆளா? முதல்ல சந்திரனுக்கு போய் இறங்கி பைபிளை தான் வாச்சான்னு போட்டிருக்கு, வரலாறு. உண்மைதானங்க? பைபிள் வசனத்தை வாச்சான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வானத்தையும் பூமியை உண்டு பண்ணவர் யார் தான்? கர்த்தர். அந்த வசனம் என்ன சொல்லுது? வானம் பூமியை அழிந்து போகும், என்னுடைய வார்த்தையின் உறுப்போ ஒருபோதும் அழிந்து போகாது. அதை அறிந்தவன் தான் விஞ்ஞானி. இன்னைக்கு இருக்கப்ப யாரப்போ சொல்லுங்க? யாருன்னே தெரியல. அவனுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும். அதை பொய்ஞானி. கரெக்டு. ஆலின் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளெல்லாம் கண்டுபிடிச்சவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். அவரே கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறார். சோட்டா விஞ்ஞானி, இட்லி தயாரிக்கக்கூடிய விஞ்ஞானிகள், சட்னி தயாரிக்கிற விஞ்ஞானிகள் கடவுள் இல்லைன்னு சொன்னா நான் ஏற்றுக்க முடியுமோ? அறிவார்ந்த சமூகம் ஏற்றுக்குமா?
ஏற்றுக்காது. நிரூபி, நீ கடவுளே நீ நிரூபிப்பா. உன்னுடைய மரண நாள் சொல்லு, உன் பிள்ளையோட ஜனன நாள் சொல்லு. இந்த நாளில் குழந்தை பிறக்குன்னு சொல்லுவாங்க. அக்குருட்டாக ஏதோ ஒரு பிள்ளைக்கு தான் அந்த டேட்டில் குழந்தை பிறக்கும். அந்த வாரத்தில் ஒரு நாள் குழந்தை பிறக்கும். அது சயின்ஸ். ஓகே, வளர்ச்சியை ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கரெக்டாக இந்த டைமில் தான் இப்போ தான் பிறக்கும்னு அவங்களால கூட என்ன செய்ய முடியாது. இறப்பும் பிறப்பும் அவங்கள சொல்ல முடியாத ஒரு மனுஷன் எத்தனை நாள் வாழுவான்னு சொல்ல முடியாத ஒரு விஞ்ஞானி எப்படிங்க அவங்க கடவுளுக்கு நிகராக பார்க்க முடியும்? ஆகவே கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. ஆகவே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட விஷயங்கள் நம்ம முடிக்க போகிறோம். இதை தான் நம்ம செய்யக்கூடாது. அடுத்து அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, நாம் கர்த்தருக்கு அப்படி செய்தால் நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரில் நாம் பலவான்களா? அதுதான் திரும்ப அவர் ஞாபகப்படுத்துகிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாராது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காதான்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டார். பக்தி விருத்தி எது உண்டாக்காது. சிம்பிளாக முடிஞ்சிச்சு. பரலோகம் போக மாட்டாதில் ரெண்டாவது பிரச்சனை. இது பக்தி விருத்தியே உண்டாக்காது. அதை நல்லா விட்டுரு. இதை சண்டை கண்டா போடாதீங்க. அதை ஞானமாக சொல்லிக் கொடுக்கணும். இதைத்தான் நிறைய பேர் வித்தியாசமாக பண்ணுவாங்க. அவன் விக்கிரக கோயிலில் பார்த்துட்டேன், அதனால் அவன் கெட்டவன், அவனை ஒதுக்கிடணும் அப்படின்னு பண்ணாதான் நம்ம போன வாரம் நம்ம என்ன செஞ்சோம், சிந்திச்சோம். அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணாதீங்கன்றார். அவனுக்கு பக்குவமாக எடுத்து உரைத்து அவன் பலப்படுறதுக்கு அவன் புரிய வைங்க. அந்த வசனத்தை எடுத்து பேசுங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு யாராவது தந்தால் அவங்கள மனமுறிவு பண்ணாதீங்க, அவங்களுடைய தெய்வங்களை பழிக்காதீங்க. அவங்க எதையும் நம்புகிறாங்க, அதை விட்டுருங்க. ஆனால் நீ ஸ்ட்ராங்காக இரு விசுவாசத்தில். அவங்களே ஸ்ட்ராங்காக இருக்க கற்றுக்கொடு. உடனே எப்படி அவங்க ஸ்ட்ராங் ஆவாங்க? முடியாது இல்லையா? அதை நம்ம சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறருடைய போஜனத்தை தேட கடவன். அவன் பிரயோஜனத்தை தேட கடவன். கவனிங்க, இங்கே தான் அவர் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு என்ன பண்ணாலும் ஓகே, விசுவாசம் இருந்தால் சரி பண்ணிட்டு போ. ஆனால் இன்னொருத்தன் இடலுக்கு நீ என்ன பண்ணாத. அப்படின்னா நீ பப்ளிக்கில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியே பொருள் தான் சாட்சியாக இருந்து கொள்ள வேண்டும். உன் வீட்டுக்குள்ளே மட்டும் உனக்கு மட்டும் நடத்திக்கோ. வெளியே தெரிந்தால் நீ வெளியே நடக்கும்போது ஞானமாக நடக்க வேண்டும். சிம்பிளாக நான் சொல்கிறேங்க. வீட்டில் நம்ம எப்படி உடை உடுத்திட்டு இருப்போம்? நம்ம ஃப்ரீயாக இருப்போம். கூகுள் மீட்டு எல்லாம் கேமரா இருக்குல்ல, அவர் கேமரா ஆன் பண்ண என்ன நிலைமையில் இருக்கும்? இவரா அவரு, இவங்களா அவங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும் தெரியுமா? அந்த நிலைமையில் தான் நம்ம இருப்போம் இல்லையா? கரெக்டு தானே? வெளியே அந்த கோலத்தில் வந்தால் என்ன சொல்லுவாங்க? ஒரு ஊரில் ஒரு 5 பேராக கேட்க மாட்டான் தெரிஞ்சவன், ஏம்ல உறங்குனதோ தூக்கத்தோடு அப்படி எழும்பி வந்துட்டு இருக்க, ஏப்ல நீ அவதானே அப்படி யாராவது எதாவது கேட்பாங்களா இல்லையா? நம்ம காலையில் எழும்பி நமக்கு ஒரு அறிவு இருக்குது, எழும்பி குளித்து சுத்தப்படுத்தி துணியை அயன் பண்ணி போட்டு பவுடர் போட்டு அழகாக தலையை சீவி வெளியே வரையா சொல்லுங்க. ஏன் அப்படி வரோம்? எதுக்கு அப்படி வரணும்? ஏங்க கிறுக்க மாதிரி வரலாம்ல, எதுக்கு அப்படி வரணும்? மற்றவங்க பார்த்து நம்மளை என்ன சொல்லிடக்கூடாது, எதனால் அப்படி சொல்லிடக்கூடாது. நாம் யார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் ஒரு தேவனுடைய பிள்ளை. ரெண்டாவது யார்? அந்த ஊரில் ஒரு அங்கத்தினர். இப்போ வெளியே வரும்போது நம்ம பார்க்கும்போது சீன் அவங்க என்ன பண்ணக்கூடாது. அப்படி நம்ம எப்படி பண்ணணும்? ட்ரெஸ் எப்படி இருக்கணும்? சீன் சொல்லாமல் இருக்கணும். நம்ம ட்ரெஸ் எப்படி இருக்கணும்? சீன் சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. கரெக்டாக? அதில் எதையுமே நம்ம ஜட்ஜ் பண்ண வரல. ஒருத்தன் சீன் சொல்கிற அளவுக்கு என்ன விடாது, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்குமா இருக்கும், அவன் என்ன சொல்கிற கூடாது, அவனுக்காக. இப்போ யாருக்காக? ஊர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. அது எதுலங்க நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு, இயேசு கிறிஸ்துவை பார்க்க போகும்போது வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நம்ம எதோ ஒன்று செய்ய போகிறோம், சாதிக்க போகிறோம்னா ஊரெலாம் அப்படி இப்படி சொல்லுவாங்க. அதை தான் நம்ம கண்டுக்கக்கூடாது. அந்த பேச்சை தான் கேட்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கண்டுகொள்ளக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் கண்ணியம் அவசியம். கண்ணியம் அவசியம். நீங்கள் திருமண வீட்டுக்கு போகிறீங்கன்னா கவனிக்கிறீங்களா?
உங்களுடைய குடும்பத்தாருடைய திருமண வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போவீங்க? எனக்கு தெரியும். நீட்டா, அப்புறம் பெருமையா, ஒய்யாரமா, கொஞ்சம் எடைகளோட. என்ன எடைகளோட? கொஞ்சம் எடைகளோட, கம்பீரமான நடைகளோட, ஒரு பயங்கரமான உடைகளோட நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? எல்லாரும் என்னங்க பண்ணணும்? என்ன பார்க்கணும். மதிக்கிற ரெண்டாவது பிரச்சனை. பார்த்த பிறகு தானே மதிக்க முடியும். பார்க்கணும் முதல்ல. அப்பா டேங்கப்பா, பெருமளஞ்சிக்காரி எப்படி வந்திருக்கா பார்த்தியா? மயிலாப்பூர்காரியை பாரு. ஆஹா, நீ என்னடே நீ பணத்தில் இறக்குற உள்ளே வச்சுருக்க, எல்லாம் பல விதமாக பேசுவாங்க. இப்போ ஏதோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அங்கே தான் எதாவது பேசுவாங்க. அது வரைக்கும் மறந்துருப்பாங்க. இப்போ அவன் இந்த பையன் ஊருக்கே வரது இல்லையா, ஏதோ வேலையில் இருக்கான் போல் இருக்கு. பெரிய ஆளாயிட்டான், என்ன பண்ணுறதில்ல, இப்போ கண்டுக்கிறதில்ல. வாரதை பாரு, கூலிங் கிளாஸு, காரு, பைக்கு, என்னது தங்க செயின் பெருசாக போட்டிருக்கான்ப்பா. தங்கம் தானா ஒருத்தன் கேட்பான். இது உண்மையிலே தங்கம் தானா ஒருத்தன் கேட்பான். அவனும் பக்கத்தில் ஒருத்தன் இருப்பான், அறிவாளி நம்ம ஆளுங்க. இப்படி பல சுவாரஸ்யமான விஷயம் குடும்பங்களில் போகும்போது நடக்கும். அங்கே நீங்கள் யாராவது சர்ச்சுக்கு நான் வந்திருக்கேன் போட்டுருந்தீங்களா ட்ரெஸ், இதே மாதிரி போட்டு போவீங்களா? சொல்லுங்க, போட்டு போவீங்களா? நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஒரு கல்யாண வீட்டுக்கு இப்படி போட்டு போவீங்களா? உங்கள் கண்ணாடி வீட்டில் போய் பாருங்கள். என்ன சில ஆள்லாம் பார்த்தா வீட்டில் போடுற நைட் ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க. லெட் ட்ரெஸ் யாரை பாஸ்ட்டு கண்டுக்க மாட்டாரா, பேச மாட்டேன். நான் எல்லாம் பார்த்து தானே இருக்கேன். சர்ச்சுக்கு வரீங்க காலையில், இது கூடயே சோம்பேறித்தனம். அங்கே யார் இருக்கா பார்க்குறதுக்கு ஆள் தான் நீங்கள் போடுவீங்களோ? ஏங்க நீங்கள் யார் ஆராதிக்க வந்திருக்கீங்க? சொல்கிறதுக்காக யார் ஆராதிக்க வந்திருக்கீங்க? நீட்டாக வரணும். ஹல்லேலூயா. நீட்டாக வரணும், நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், கம்பீரமாக வரணும். என்ன 2-3 கிலோ இருந்தால் போட்டு வாங்க. கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் போட்டு வர மாட்டாங்க. பாஸ்டர் கடன் கேட்டுருவாரோ, வேறு கம்பெனி வேறு நஷ்டத்தில் ஓடுன்னு சொன்னார். இருக்கலாம், கேட்டியா? ஆனால் ப்ரொஃபைல் இங்கே ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தாச்சுன்னா, கல்யாணம் விட்டு போயிட்டு வந்திருப்பாங்க. அன்னைக்கு ஸ்டேட்டஸை பார்த்தோன்னீங்களா, அட்டேங்க அப்பா, இது யார், நம்ம பிள்ளையா? அதனால் நல்லா போட்டுவாங்க. அதாவது பொறாமப்படுற அளவுக்கு இருக்கணும் இல்லையா? நல்லா பாடினா தானே பொறாமப்படுவாங்க இல்லையா? பாடினாங்க நல்லா பொறாம வருது, அப்போ அழகாக பாட்டாங்களே, நம்மளும் இது மாதிரி பாடணும்டா, நல்லா வாழணும். நம்ம மற்றவங்களுக்கு அவங்கள ஏதோ ஒரு எழுச்சியை உண்டு பண்ணுறோம். பரவாயில்லையா, கையில் செயினை போடும், நம்மளும் ஒரு காலில் ஒரு செயினை போடுவோம், அவனுக்கு என்ன வரட்டுமே, அப்படி நல்ல சிந்தனை. நம்ம குடிச்சிட்டு போனோன்னா அவனே குடிக்கிறான்ப்பா, நம்மளும் குடிப்போம். கிறிஸ்தவனே குடிக்கிறான், நம்ம இன்னொரு கப்பு கூட குடிப்போம். அவனுக்கு தெரியாத பைபிள் வசனமா, அவன் படிக்காத பைபிளா, அவன் போகாத சர்ச்சா, அவனே நல்லா ஊற்றிக்கிறான்ப்பா. இப்படி யாராவது இருக்கீங்களா? அதை விட கெத்தாட்டு ஒரு செயினுக்கு 2 செயினை போட்டு, பரவாயில்லையா கிறிஸ்தவன் செயின் போட்டிருக்கான், ஐயா நம்மளும் போடுவோம்டா. அப்போ நீ இன்னொருத்தனை பொருளாதார ரீதியில் அவன் என்ன பண்ணுற, உயர்த்துறீங்களா இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரு கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரித்து துள்ளி குதிச்சிருக்கணும். அல்லேலூயா. பொருளாதார ரீதியில் உங்களை சுற்றி இருக்கவங்களும் உயர்த்தணும். என்னைக்கு நம்ம சாவோங்கிற விஷயமே நமக்கு தெரியாது. அதனால் பெட்டிக்குள்ளே பூட்டி வச்சுருக்க ட்ரெஸ்ஸு பழசாகிறது முன்னாடி மனுஷன் எடுத்து போட்டு கர்த்தருக்கு முன்னாடி பரிசுத்த அலங்காரம் வேணும், நல்ல உடை அலங்காரம், வெளிப்புறமான அலங்காரம் வேணும். நமக்கு மனவாட்டியாக என்ன செய்யணும், வரணும், அழகாக வரணும். ஆகவே பிரியமானவர்களே, இங்கே வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இங்கே எல்லாவற்றையும் நமக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆனால் என்ன பண்ணணும், பக்தி விருத்தியை பண்ணணும். நம்முடைய ட்ரெஸ், நடக்கை எல்லாம் 24 ஒருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை. நம்ம வெளியே போனால் நம்மளால், நம்ம ட்ரெஸ்ஸால், நம்ம பேச்சால், நம்முடைய நடக்கையினால் மற்றவங்க இடர்ல வரும்னா அதை சேஞ்ச் பண்ணிங்க, அவ்வளோதான். இதுக்கு ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் தேவையில்லைன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. ரொம்ப நாளைக்கு பிறகு நேற்று ஒரு செய்தி கேட்டேன். சாம்பி செல்லத்துறை அவருடைய செய்தியை கேட்டேன். நான் ஷேர் பண்ணியிருப்பேன் குரூப்பில் நினைக்கிறேன். அதாவது பல நாளாக நான் மக்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்க விதமே இதுதான், நான் சொல்ல வர்றது தான். அதாவது எப்படின்னா, எந்த ஊழியக்காரங்களும் உங்கள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணால் உங்கள் வாழ்க்கை மாறிடாது. அவர் தெளிவாக சொன்னார். எவ்வளோ பெரிய ஊழியராக இருந்தாலும் அது ஜஸ்ட்டு புதிதாய் வந்தவர்களுக்கு பேய விரட்டுறதுக்கும் நோயை தீர்க்கிறோம், ஜஸ்ட் அவங்களோட ஃபியர். இன்றைக்கி நீங்கள் வளராத ஒரு கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் அது தேவை.
மற்றவங்க பெரியவங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி ஊழியக்காரர் ஸ்பெஷலாக வரும்போது ஆசீர்வாதம் தப்பில்லை. நம்ம ஒரு கன்வென்ஷன் பிரசங்க கூப்பிட்றோம், புதிதாக ஒரு ஊழியரை கூப்பிட்றோம், நீங்கள் ப்ளஸ் பண்ணி வாங்க, ஒரு ஊழியக்கார்ட்ட ப்ளஸ் வாங்க தப்பே கிடையாது. நான் சொல்ல வர கான்செப்ட் என்னென்னா, இவர் தலையில் கை வச்சாதான் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக நினச்சிட்டு போனீங்கன்னா வாழ்க்கை நாசமாக போயிடும். அவர் அழகாக தெளிவாக சொன்னார். சாம்பி சொல்லத்தருடைய ஸ்பீச்சை வெளிப்படையாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், பயங்காட்ட மாட்டார். ஏன் சொல்ல வரோன்னா, நீ எப்போ உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும், எப்போ வாழ்க்கை மாறும்னா இதை படித்தா மட்டும்தான் மாறும்னு சொல்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? இதை படித்து இதை மண்டைக்குள்ளே ஏற்றுனா மட்டும்தான் மாறும்னு சொல்லியிருக்கு வாழ்க்கை. இதை விட நான் இன்னொரு சிம்பிளாக உங்களுக்கு விளக்கணுன்னா, படிக்கிற பிள்ளைகளை, நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களை நீ ஒன்றும் சரியாக படிக்க வேண்டாம் மக்களே. அந்த நம்ம ஊழியக்காரனை வாராரா, அவர் தலையில் ஒன்று ப்ளஸ் பண்ணுறதுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன், அவர் ப்ளஸ் பண்ணுவார், அப்புறம் எல்லாம் பாஸ் தான் அப்படின்னு சொன்னால் இது மூட நம்பிக்கையா இல்லை நமக்கு புத்தி இல்லாமல் செய்கிறதா? மூட நம்பிக்கையும் தான், வேறு ஆப்ஷன் அவங்களுக்கு தரல, ரெண்டுமே தப்பு தான். புரிஞ்சவங்களுக்கு? அப்போ அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும்? இங்கே நீ வாழ்க்கையில் முன்னேறணும்னா நீ இந்த பைபிளை படிக்கணும். படிக்க தெரியாதுன்னா படிக்கிறவங்கள சொல்லி கேட்கணும். இதுக்கு நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். இப்படியே கோயில் மாடா டெய்லி வந்துட்டு இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது. பாஸ்டர் தான் கை வச்சு ஜோம் பண்ணார், இப்போ யார் கெட்ட பேர் ஆயிடுவா? அவர் கை வச்சு ஜோம் பண்ணார், ஆனால் அன்னைக்கு நாளே விளங்காமல் போச்சையா. நாலு என்னைக்கும் நமக்கு சாதகமாக இருக்காது. சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுவீங்களா இல்லையா? ஹலோ இல்லையா? நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வர அன்னைக்கு, கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணும்போது சில அன்னைக்கு சாட்சிகளே இருக்காது, சில அன்னைக்கு பெரிய ஜெபம்னு இருக்காது, சிம்பிளாக ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்பேன். அன்னைக்கு எல்லோரும் பயங்கரமாக சொல்லுவாங்க. இப்போ எதில் இருக்குது பிரச்சனை? எதில் இருக்குது பிரச்சனை? உங்கள்கிட்ட தான் இருக்குது பிரச்சனை, நம்மள்கிட்ட தான் இருக்குது. நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறேன், நான் எப்படி என் வாழ்க்கையை மாற்றிக்கிறேன்னு சொல்கிறதுல தான் இருக்குது. ஆகவே பிரியமானவர்களே, எந்த ஊழியக்காரன் தள்ள கை வச்சாலும் வாழ்க்கை மாறாது. ஜஸ்ட்டு அது ஒரு ப்ளஸ், நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், நம்ம முன்னாடியெல்லாம் சொந்தக்காரன் வீட்டுக்கு போவோம், ஒருவேளை நம்மளை பார்க்க யாராவது வருவாங்க, நம்மளை பார்க்க போவோம். அப்போ பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வதிப்பாங்க நம்மளை. வயசானவங்க நல்லா இரு மக்களே, நீ நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் கையில் எதா இருந்தால் தருவாங்க. எத்தனை பேர் அப்படி வாங்கியிருக்கீங்க? தாத்தா தர்றாரா, காசை வாங்கிக்கா. ஏன் இவனுக்கு காசு இருந்தாலும் தாத்தாட்டேருந்து வாங்கிக்கோ சொல்லுவாங்களா இல்லையா? பாட்டின்ட்டு வாங்கிக்கோ, அம்மாட்டேருந்து வாங்கிக்கோ. ஏன் சொல்கிறாங்க சொல்லுங்கள்? ஏன் சொல்கிறாங்க? அது ஒரு பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம். அவர் டெய்லி போய் கேட்டால் தருவாரா? இப்போ புரிஞ்சுதா? தாத்தா தாத்தா நேற்றுக்கு ஒரு 100 ரூபா தந்தல, இன்னைக்கு ஒரு 100 தான் எடுறா அந்த கம்பை. ஏதோ பாவம் பார்த்து பிள்ளை வந்தான்னு சொல்லி ஆசீர்வாதம் என்கிட்ட இருந்தது 100 ரூபா தான். நீ என்னை பார்த்து தாத்தான்னு கூப்பிட்ட மரியாதைக்கு நான் தந்தேன். என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ தான் பாஸ்டர். பாஸ்டர் யாரெல்லாம்? பாஸ்டர், போதகர், ஊழியர்காரில், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், எல்லாம் எவ்வளோதான். அன்னைக்கு வந்ததுக்கு ஒரு பிளஸ்ஸிங். அந்த 100 ரூபா வச்சு நீ எத்தனை நாள் வாழ முடியும்? அந்த சொன்னார் போங்க, இவ்வளோ தான். இதுக்கு மேலே நீ வாழணும் என்ன பண்ணணும்? இதுக்கு மேலே நீங்கள் வாழணும் என்ன பண்ணணுங்க? டெய்லி உழைச்சி சாப்பிடணும். டெய்லி நீ பைபிள் அடிச்சு, நீ டெய்லி முழங்கல்ல நின்று, நீ டெய்லி ஜெபம் பண்ணி, டெய்லி கண்ணீர் விட்டு, டெய்லி ஆண்டுவிட்டு வேண்டி, டெய்லி பைபிள் படிச்சு, அப்பந்தான் வாழ்க்கை முன்னேறும். பக்கத்துல எல்லாம் அடிச்சு சொல்லுங்க ஹல்லேலூயா. 1ஆம் தேதி எனக்கு அப்படியே என்ன கிடச்சிட்டு, என்ன கிடச்சிட்டு 1ஆம் தேதி எனக்கு வசனம் கிடச்சிட்டு அதனால் பறக்கிற மாதிரி இருக்கும். போகாதீங்க. நீங்கள் டெய்லி உழைச்சி சாப்பிட்டாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டெய்லி ஜெபம் பண்ணி, டெய்லி பைபிள் வாசி, டெய்லி கண்ணீர் விட்டு, டெய்லி முழங்கால நின்று, டெய்லி ஆண்டவரை பார்த்தா டெய்லி ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரும். நீங்கள் விடுதலை அடைவீங்க, பக்கத்தில் இருக்க விடுதலை, சுற்றி இருக்கிற விடுதலை ஆக்குவீங்க. நமக்கே ஒன்றும் தெரியாது, வசனம் தெரியாது, ஒன்றுக்கு மேலே ஒன்று கேட்டால் தெரியாது. அப்படின்னா எப்படி நான் பக்கத்தில் இருக்க முன்னேற்ற முடியும்? நான் ரட்சிக்கப்படுறதுக்கு எனக்கு இப்போ தான் விற்கிற ஆராதனை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது இப்போ தான் விளக்கமே வந்திருக்கு. இன்னும் எவ்வளோ கிடக்கு உள்ள. கவிதா சொல்லுவான், ஐயே பாஸ்டர் போன வாரம் தான் எங்கள் அப்பா அடிச்சு கொடுத்து என்ன பண்ணார், இந்த கோயிலில் உள்ள சாப்பிட வச்சுட்டாரு. தப்பு இல்லை, இனி உஷாராயிருவாள்ல. கையை தட்டி கத்துற ஸ்தோத்திரிங்க ஹல்லேலூயா. உண்மைதான். அவள் சின்ன பொண்ணு, பெரியவங்க நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, டே பேசாடா, சாமிகிட்ட எதுவும் கேள்வி கேட்காடா, சும்மா கும்பிடுறாம்பாங்க. தோப்பு கர்ணம் போட சொல்லுவார் தாத்தா.
ஏன் தாத்தா தோப்புக்கன்னு நான் ஏன் போடணும், நீ எதுவும் பேசாத தோப்புக்கன்னு போடு, இவ்வளோதான், வேற எதுவும் சொல்லவே விட மாட்டார். பெரிய ஆளாக தானே, தாத்தா ஒழுங்காக சொல்லு, இல்லைன்னா இந்த சாமியோட சேர்த்த ஒன்று நினைச்சிருவேன், கெட்டி வச்சுட்டு வந்துடுவேன், சாமி ஒன்று விடுதலை ஆக்கிடுவேன், இப்போ நான் சொல்லியிருப்பேன். அப்போ சின்ன பையன்லாம் சரி தாத்தா சரி தாத்தா. திடீர்னு போவார், நானே ஒல்லியாக எலும்பு கூட இருப்பேன், சட்டையை கலத்துறா, நான் ஏன் தாத்தா சட்டையை கலத்தணும் அப்படின்னு. சாமிக்கு பிடிக்காது சட்டையை கலத்தணும். இப்படி சட்டையை உருவுற சாமியெல்லாம் நமக்கு தேவையா சொல்லுங்க? சட்டையை உருவுற சாமி தேவையா? இனி வேட்டியை உருவுற சாமி இருப்பார், இனி என்னெல்லாம் சாமி இருக்காரோ எல்லாத்தையும் உருவுற சாமி இருந்தால் நான் எப்படி போகிறது? என் மானம் போகுதே, பிள்ளைங்கள்லாம் பார்க்குறாங்க. அந்த கோயிலில் சுசீந்திரத்தில் போய் சட்டையை உருவ வச்சுட்டாங்க, எல்லாம் வெளிநாட்டினர்லாம் வந்திருக்காங்க. ஏன் சாமி ஆண்கள் சட்டையை மட்டும்தான் உருவ வைக்கணும், பெண்கள் சட்டையை உருவ வைக்காமல் இருக்கீங்க? உருவ வச்சுருந்தாங்க ஒரு காலத்தில், நடந்துருந்தது, அதுவும் நடந்துருது. அது சாமியின் பேரில் நம்மளுக்கு உருவுனாங்க. இப்போ இதெல்லாம் கேள்வி கேட்க சின்ன பிள்ளையெல்லாம் கேட்க முடியாது. ஆனால் இப்போ என்ன செஞ்சிடலாம், முதல்ல உன் சாமி சட்டையை போட்டு குடியாம இல்லை, என்ன சொல்லுவோம், உள்ள ஒரு ஐயர் இருக்கார், அவருக்கு ஒரு சட்டையை போட்டு குடியாம இல்லை, அவருக்கு ஒரு கோட்டு சூட்டை போட்டு குடியா. பாவம் அந்த ஆள் கொசுக்கடியில் எப்போ இதே தான் போட்டுருக்கிறாரு. உண்மைதானங்க இல்லையா? அப்போ வசனத்தை படித்து வாழ்க்கையில் ஜபத்தை பண்ணி டெய்லி உழைச்சி 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 கர்த்தர்கிட்ட கேட்டால் வாரம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சாட்சி, உயிருள்ள சாட்சி இருக்குமா இருக்காதா சொல்லுங்கள்? இருக்குமா இருக்காதா? சாட்சி இருக்குமா இருக்காதா? இந்த வாரம் பாஸ்டர் வருவார், அவர் வந்து ஜெபம் பண்ணி நம்மளுக்கு என்ன செஞ்சிருவார் சொல்லுங்கள்? நான் 100 ரூபா தந்துட்டு போவேன், உங்களுக்கு என்ன நடக்கும்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அந்த செலவுக்கு ஆச்சு. சில ஆளுக்கு அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, ஒரு நேரத்துக்கு தான் ஆச்சு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பைபிளை வாசித்து ஜெபம் பண்ணி நம்ம டெய்லி முழங்கால் படியில் நின்று கர்த்தர்கிட்ட கேளுங்க, உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்வு உண்டு. நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. ஊழியர்கள் இன்றைக்கி அனலாக இருப்பாங்க, நாளைக்கு குளிராக இருப்பாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை இருப்பாங்க, மனுஷன் தானே, பல பிரச்சனையில் இருப்பாங்க. உதாரணம், ஆண்டவரோடு இருந்த சீசர்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க. சீசர்லாம் ஊழியர்கள் தானே. பேதுரு எப்படிப்பட்ட ஊழியர்? அவன் எத்தனை தடவை விழுந்தெழும்பினார், கரெக்டாக இல்லையா? நீ ஊழியரில் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? பவுல் எவ்வளோ பெரிய ஊழியர், அவங்க கூட யாருமே சேர மாட்டாங்க பவுல் கூட. ஏன்னா அவன் வாய் என்னது, மோசமான வாய். எங்கே பேசணும் அங்கே என்ன பேசிடுவார். நிறைய பேருக்கு பிடிக்காது, பேதுருக்கு பிடிக்காது, மத்தேயுக்கு பிடிக்காது, பவுலை யாருக்கும் பிடிக்காது. அந்த பார்த்த இடத்துல பட்டுன்னு சொல்லிடுவார். இப்படி மத்தேயின் இடத்த கொடுத்து பவுல் போக மாட்டார். அன்னைக்கு நிறைய முரண்பாடுகள் பிரச்சனைலாம் இருந்துச்சு. ஆனால் இவங்கள யார், எத்தனை வரம் பெற்றவங்க? குறைகள் எடுத்த ஏகப்பட்ட குறைகள் வரும். ஆகவே இந்த ஊழியர்களை நமஸ்கரிக்கிறது, மனிதர்களை தெய்வமானுங்கிறதெல்லாம் விட்டுட்டு பைபிளை படித்த நீங்களும் ஊழியர்லாம் மாறலாம். கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. நீங்களும் ஊழியர்கள் ஆகணும், அதைத்தான் வேண்டுகிறேன் நான். அந்த பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்தாதான் நான் எடுப்பேன். பவுல் சொல்கிறார், நானே உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், நான் ஞானஸ்தானம் கொடுக்க நான் அழைக்கப்பட்டிருக்கேங்கிறார். அவர் ஓப்பனாக கேட்குறார், நானா ஞானஸ்தானம் கொடுக்கணும், நான் ஏன்டா கொடுக்கணும்? சில ஊழியக்காரில் பார்த்தா நான் வந்து ஞானஸ்தானம் கொடுத்தா அது ஒரு பெருமை, அவங்க தான் கொடுக்கணும், அவங்க தான் எடுக்கணும், அவங்க தான் பாடணும், அவங்க தான் கொட்டடிக்கணும். உங்களை எல்லாம் பாட வைக்கிற எதுக்கு சொல்லுங்கள்? எங்களால் 2 பாட்டு என்னால் 2 பாட்டு பாடி ஒரு ஆராதனை நடத்தி ஒரு வசனம் வாசிக்க பிரசங்கம் பண்ண முடியுமா முடியாதா? சொல்லுங்கள், முடியுமா முடியாதா? இவன் பிள்ளைங்களாம் வளர்ந்துருக்காங்களா இல்லையா? என் பிள்ளை இந்த எத்தனை வயசு, 10 வயசா 11 வயசாவது அவளுக்கு பாருங்கள் வந்து அறிவிப்பு வாசிக்கிறான், ஹானஸ்ட்டாக வாசிக்கிறான். காரணம் என்ன சொல்லுங்கள்? காரணம் என்னங்க? பயமே இல்லை அவளுக்கு, தைரியமாக பேசுகிறதுக்கு. எங்கள் பிள்ளைங்க சக்தி அபிஷேகம் பாருங்கள், எவ்வளோ குட்டியாக இருந்தாங்க, எவ்வளோ இருந்தாங்க. இன்றைக்கி தைரியமாக நான் சொல்கிறேன், அவங்கள பிரசங்கம் பண்ண விட்டால் கூட பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன் கர்த்தருடைய கிருபையினால. ஹல்லேலூயா. தைரியமாக இப்போ இந்த இங்கே படித்த இந்த பாடம் இவங்க இந்த காலேஜில் ஸ்டேஜிலலாம் ஏறி நிற்கும் போது இந்த ஃபியரே இருக்க தைரியமாக பேசுவாங்க. அவங்க நான் சொல்கிறேன் தைரியமாக பேசுவாங்க. காரணம் என்னென்னா அந்த தெய்வனுடைய பலன் அவங்களுக்குள்ள வந்துடும். வசனம் இருக்கும், தைரியம், படிப்பு இருக்குங்க, படிப்பு இருக்குது, தைரியமாக பேச முடியும். மணிக்கணக்காக பேசலாம் படித்தா, ஒன்றுமே இல்லை, என்ன நினைச்ச முடியும் பாருங்கள். 1 மணி நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. படிப்பு இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னு ஏற்றிக்க உள்ள வசனத்தை ஏற்று. தொடர்ந்து வாசிப்போம். 25ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 10:25. கடையிலே விற்கப்படுகிற எதையும் கடையிலே விற்கப்படும் எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சியின் நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியது இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதைத்தான்
முன்னாடி ஜாதி வெறி அதிகமாக இருக்கும், இப்போ இருக்கான்னு தெரியல. டேய் சத்தம் போடாதீங்க. முக்கியமான பாயிண்ட்டு, இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் ரொம்ப ஜாதி வெறியில் ஊட்டி வளர்த்துருவாங்க சின்ன வயசில். நீ அவாளுங்க, நீ இவாளுங்க, நீ அவங்கன்ட்டு. சரி, எப்படியோ இப்போ என்ன பிரச்சனைன்னா, இந்த ஜாதி வெறியில் ஊறி வர்றவங்க என்ன பிரச்சனை ஆகும் தெரியுமா? ஒரு கட்டத்தில் அவன் ஒரு வெறி பிடிச்ச நாய் மாதிரி ஜாதி வெடி பிடிச்சவன் விளாந்துவான். இப்போ நாங்கள் வேலை பார்த்த டைமில் எங்கள் கூட ஒரு 2-3 ஜாதி வெறி பிடிச்ச பயமார் உண்டு. எங்கள் சொந்த ஜாதியிலையும் உண்டு, வேறையும் உண்டு. நான் என்ன பண்ணுவேன், நம்ம வாய் தான் சின்ன வயசில் என்னது சும்மாவே இருக்காது. நான் கேட்பேன், நான் வந்துட்டு நைஸாக கேட்பேன், நீங்கள் சிந்திக்கணும், நல்ல கவனமாக சிந்திங்க. எந்த ஜாதிடா உன்னுடைய ட்ரெஸ்ஸை நெய்தது அப்படின்னு கேட்பேன். இதை சட்டை நெய்கிறாங்க இல்லையா, எந்த ஜாதிக்காரண்டா சட்டை நெய்தது? உன் சட்டை உன் உடம்போட ஒட்டி இருக்கு அப்படி சொல்லுவேன். அது நான் அந்த போத்தீஸில் எடுத்தேன். போத்தீஸில் எடுத்தேன். எந்த ஜாதிக்காரன் துணியை வெட்டி தந்தான்? அது தெரியல. என்னப்பா, நீ தான் ஜாதி வெறி பிடிச்சவனாச்சே, உன் ஜாதிக்காரன் தயாரித்த சட்டையை தானே நீ போடணும். உண்மை தானேங்க, கரெக்டு தானே சொல்கிறேன். ஜாதி வெறின்னா உனக்கு உண்மையிலே ஜாதி வெறி இருந்தால் உன் சாதிக்காரன் ரெடி பண்ண சட்டை, உன் சாதிக்காரன் ரெடி பண்ண பேண்ட்டு அதானே போடணும். உண்மை தானே இல்லையா? அப்போ இந்த சட்டையும் பேண்ட்டு எந்த சாதிக்காரன் ரெடி பண்ண உனக்கு தெரியும்? அது தெரியாது. இதை கூட தெரியாமல் நீ ஜாதி வெறியில் வந்துருக்க. சரி, அதை விடு, அடுத்ததுக்கு வருவோம்ப்பா. உட்கார். அப்புறம் நீ சாப்பிட்டிய சாப்பாடு, ஆமாம், சோறு சாப்பிட்டு நல்லா இருந்தா நல்லா இருந்து, சாம்பார் சாப்பிட்டு நல்லா இருந்தால் நல்லா இருந்து, குழம்பு எல்லாம் நல்லா இருந்தால் நல்லா இருந்து. இந்த அரிசி எந்த சாதி விவசாயிக்காரன் விவசாயம் பண்ணி எடுத்தது? இப்போ உடலை ஒட்டி இருக்கக்கூடிய, உடலுக்கு வெளியே இருக்க துணியை பற்றி நான் பேசிட்டேன். சரி, இது கூட ஓகே. இப்போ நீ சாப்பிட்டது எங்கே போயிட்டு? சாப்பிட்ட எங்கே போயிட்டுங்க? வயத்துக்குள்ளே போயிட்டு. நீ வாந்தி எடுத்துருவியா? சாதி தெரிஞ்ச வாந்தி எடுத்துருவியா? இல்லைன்னா வயத்தை கீறி, நீ சாதி வெறி தானே, வயத்தை கீறி குடல்லாம் வெளியே போய் கழுவிரி, ஆசிட்டு விட்டு கழுவிடுவியா? சொல்லுங்க, வசனம் என்ன சொல்லுது? கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க. அது எங்கேருந்து வந்தது, எங்கே பண்ண? ஒரு இந்துக்காரன், அதாவது இந்து நண்பர்கள் தயாரிக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் எங்கேருந்து எடுப்பாங்க சொல்லுங்கள்? எங்கே வச்சு எடுப்பாங்க? நீங்கள் நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்க ஒரு பொருள் தயாரித்தா முதல்ல யாருக்கு அதை படைப்போம்? ஜெபம் பண்ணிட்டு தானே தொடங்குவோம். இதே ஒரு இந்து நண்பர்கள் தொடங்கக்கூடிய ஒரு பொருள் எந்த தயாரிப்பாக இருந்தாலும் அவங்க முதல்ல யாருக்கு அதை செலுத்துவாங்க? முதல்ல அவங்க ஐயரை கூப்பிட்டு அவங்க பூஜை பண்ணி அதுக்கு பிறகு அந்த நிறுவனத்தை வியாபாரத்துக்கு எடுப்பாங்க. உண்மையே இல்லையா? உண்மையே இல்லையங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய சினிமாக்கள், யாரெல்லாம் சினிமா பார்க்குறீங்க, பூஜை போட்டு தான் படமே என்ன செய்வாங்க? கக்கக்கா பக்கக்கான்னு கையை தட்டி சிரிக்கீங்கல்ல, 3 மணி நேரம் சினிமாக்குள்ளே மூழ்கி சிரிக்கீங்களா இல்லையா? நீங்கள் பார்க்கக்கூடிய சீரியல்லாம் யார் எடுக்கிறாங்க தெரியுமா? எந்தெந்த தயாரிப்பாளர் எடுக்கிறாங்களோ அந்த தயாரிப்பாளர் எவன் துட்டு போட்டு எடுக்கிறானோ அவன் எந்த சாமியை கும்பிட்றானோ அந்த சாமிகிட்ட பூஜை பண்ணி தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு பூஜை தான் முதல்ல. ஹல்லேலூயா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லலை, நான் படித்தது தான் சொல்கிறேன், ஏன்னா தைரியமாக பேச முடியும். வட இந்தியாவில் சாய்பாபா கோயில் இருக்குது. எத்தனை பேர் தெரியும்? பாபான்னு யாருக்கு வைப்பாங்க பேர்? முஸ்லீமுக்கு வைப்பாங்க, கரெக்டா? ஆனால் சாய்பாபா யாருடைய கடவுள்? ஆனால் சாய்பாபாவுடைய வரலாறு என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன வரலாறு? அவர் ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர். அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு ரோட்டோரத்தில் உட்காந்து அப்படியே சொரிஞ்சுக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு இருப்பார். இது அவருடைய ஹிஸ்ட்ரி. அவர் பேர் பாபா. இப்போ ஒரு நாள் அந்த வழியை ஒரு பயங்கர பிரச்சனையில் ஒருத்தன் போயிட்டு இருந்தான். போயிட்டு இருக்கும்போது அவர் சாமியாரான உருவான விதம் போயிட்டு இருக்கும்போது அவர் திடீர்னு வானத்திலேருந்து திடீர்னு அவர் முகத்தை பார்த்தார். அதாவது அந்த ஏரியாவில் எல்லாமே இந்த சாமிமார் வேடம் போட்டிருக்க சாமிகள் அல்லது பிச்சை எடுக்கிறவர்கள் போல் இருக்கிறவங்க எல்லாம் சாமி ஆக்கிடுவாங்க, அவங்க துறவி ஆக்கிடுவாங்க தெரியாமல். எல்லாரையும் மதிப்பாங்க. அந்த மாதிரி மூட பழக்கம் ஊறி கிடக்கிறது. நீங்களும் போய் ஒரு ட்ரெஸ் அழுக்கு துணியை போட்டு போய் உட்காந்துட்டிங்கன்னா உங்களையும் சாமி ஆக்கிடுவாங்க. சாமிஜி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்பாங்க. அவன் எதை வச்சு ஆசீர்வாதம் பண்ணாலும் வாங்கிட்டு போவாங்க, திருப்பி கேள்வியே கேட்க மாட்டாங்க. சாமி இவ்வளோ பெரிய என்னது அது சுருட்டு கஞ்சா சுருட்டு ஊதிட்டு இருந்தாலும்
என்ன கஞ்சா சுருட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஜாமிஜி. ஒருத்தனை வாரியில் வச்சு அடிச்சு இது பண்ணுறான். வாரியில் இருக்குல்ல, தொடப்பம் இந்த பக்கம் புத்தி இல்லையா, எனக்கும் அடி என் பிள்ளைக்கும் அடியா அப்படிங்கிறான். இதெல்லாம் நின்று சொல்ல முடியாத அளவுக்கெல்லாம் ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது. நீங்கள்லாம் இப்போ நிறைய பேர் யூடியூப் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக் பார்க்குறீங்க, உங்களுக்கே தெரியும், சிரிக்கும் போதே புரியுது. சொல்ல முடியாது. வீடு நடு வீட்டில் உட்கார வச்சு அவனை பூஜை பண்ணி கும்பிடுறாங்க. சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இவரும் மாட்டினார். இவர் போயிட்டுருக்காரு, இவர் மனதில் ஏதோ வேண்டிட்டு இருக்காரு, இந்த சாமி என்ன பார்த்துட்டாருன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும். ஆனால் அவர் எப்படிப்பட்டாலும் மனதெல்லாம் பாதிக்கப்பட்டாலும் பாவம், அவர் எதாச்சியா திரும்பி பார்த்தார். இவனு ஒரே வானத்துக்கு மேலே கீழே சொல்லிட்டான். இவன் நம்பிக்கை வச்சு போனார், இவனுக்கு காரியம் சக்ஸஸ் ஆகிட்டு. இவன் எத்தனை பேர் சொல்லியிருப்பான், பார்க்குற ஆள்கிட்ட எல்லாம் சொன்னான் எங்கே ஒரு சாமி இருக்காரு, அந்த செல்லத்தை தூக்கிட்டு வாங்கடான்னு அந்த சாமியை தூக்கி கொண்டு அங்கே வச்சு அவரை பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோதான் ஹிஸ்ட்ரி. இந்த குடும்பம் பாவம், யாரும் பராமரிக்காமல் ஒருத்தர் இருந்தான் வழியில். இவனுங்களாக கூட்டு போய் அந்த முஸ்லீம் ஃபேமிலி என்ன பண்ணிட்டாங்க, அவனெல்லாம் கூட்டு போய் குளிப்பாட்டி ஏதோ பண்ணிட்டாங்களே, சந்தோஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அவர் வெள்ளை உருவத்தில் சாய்பாபா ஒரு ஃபோட்டோவில் இருப்பார், அவர் இப்படி இருப்பார், பார்த்துருக்கீங்களா? இதுதான் ஹிஸ்ட்ரி. இன்னைக்கும் இந்தியில், வட இந்தியாவில் ஒரு படம் ரிலீஸ் படம் தொடங்க போகிறாங்கன்னா முதல் அந்த நாட்களில் சொல்கிறாரு, அங்கே பாம்பேயில் உள்ள ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த நாட்கள் இப்போ பார்ப்பானுடைய கண்ட்ரோல் அந்த கோயில் இருக்குது, அதில் கொஞ்சம் பேர் பிழைப்பு நடத்திட்டு இருக்காங்க. அவர் இறந்து போயிட்டார், அவர் சிலையை வச்சு வழிபடுறாங்க. அந்த காலத்தில் அந்த கோயிலுக்கு பூஜைக்கு அந்த நாட்களே மினிமம் 50,000 ரூபா காணிக்க வைப்பாங்களாம். எங்கே வைப்பாங்க தெரியுமா? அந்த சாமியார் அந்த சிலை இருக்கும், சிலைக்கு பாதத்தில் 50,000 ரூபா, அதோட வெறும் பணம் எல்லாம் தட்டில் பழம் அது இதெல்லாம் வச்சு வச்சுருவாங்க, காணிக்க வைப்பாங்க. இந்த பணம் யாருக்கு போகும்? பூஜை போட்டு அந்த படம், இதில் எல்லாரும் பூஜை போட்டு தான் பாதி படம் வெற்றி அடையும், பாதி படம் தோல்வி அடையும். இதே போல தான் தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா. ஒவ்வொரு பொருளும் வாங்குகிற இந்து மக்கள் பண்ணுறது அவங்க பூஜை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அனுப்புகிறாங்க. கிறிஸ்தவ பிள்ளைங்க பண்ணுறது ஜெபம் பண்ணி அனுப்புகிறாங்க. முஸ்லீம் அவங்க அப்படி. இதை தான் நம்ம வாங்கி என்ன பண்ணுறோம், புசிக்கிறோம். ஜாதி வரி பிடிச்ச மனுஷன்ட்ட கேட்டேன், நீ சாப்பிட்ற அரிசி இருக்குல்லப்பா, நில பூஜை பண்ணப்பட்டு அல்லது ஏதோ ஒரு ஜாதிக்காரங்க, இந்த குறிப்பிட்டவங்க அப்படி சொல்ல, பல ஜாதிக்காரங்க இணைந்து இந்த நாற்று நட்டுருக்காங்க, அதை உழுது இருக்காங்க, களை பறிச்சிருக்காங்க, அதை க்ளீன் பண்ணியிருக்காங்க, அப்புறம் நெல்லை கதிரை அறுத்துருக்காங்க, அதை நெல்லை அரிசியாக மாற்றிருக்காங்க. இது எல்லாத்துலையும் நிறைய ஜாதிக்காரன் கலந்துருக்கான். இவ்வளோ பேர் கலந்து ஒற்றுமையானதுனால தான் நீயும் நானும் உண்ண முடிகிறது. ஹல்லேலூயா. நீ வச்சிருக்க காசு எவ்வளோ ரூபா வச்சுருக்க? 20 ரூபா இருக்குது, எடு. 20 ரூபா வச்சுட்டு உனக்கு ஜாதி வரி வா காட்டு. எவ்வளோ அழுக்காக இருக்கு பாரு. இது எத்தனை பேர் கை மாறி வந்திருக்கு உனக்கு தெரியுமா? இது உனக்கு தீட்டு இல்லையாப்பா? பணம் மட்டும் உனக்கு தீட்டு இல்லை, மற்ற எல்லாம் உனக்கு தீட்டு. அத்தனை பேர் எல்லா ஜாதிக்கார்ட்டே போயிட்டு வருதா இல்லையா? அந்த துணம் பணம் துட்டு சக்கரம் அத்தனை பேர்ட்டே போயிட்டு, அது மட்டும் ஏன் தீட்டு இல்லை? அது மட்டும் எதுனாலும் நான் ஏற்றுக்குவேன். ஹல்லேலூயா. அப்போ அவன் கேட்டான், அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் திறந்துட்டு என்ன பதில் சொல்ல தெரியல. இப்போ நீ பேக்கிற பல்லு பேஸ்ட்டு அத்தனையும் சொல்லிட்டேன். சோப்பு போடுற சோப்பு, சாப்பிட்ற சாப்பாடு, நீ எல்லாம் என்ன பண்ணலாம், பேசாமல் செத்துரு எங்கே போய், அப்படியே சொல்லிட்டான் அன்னைக்கு அந்த நாட்கள். ஏன்னா நீ உன் சாதிக்காரனை எதுவுமே நீ யூஸ் பண்ணல. நீ போட்டிருக்க எல்லாமே எந்த ஜாதிக்காரனை சொல்லிடு, நீ போ, இல்லை எல்லாம் கழட்டி போட்டு போன்னு சொன்ன. பார்த்தான், காலையில் ஒரு கிறுக்கண்ட சிக்கிட்டேன், இனி நான் சாதியை பற்றி வெளியே பேச மாட்டேன்டா சாமின்னு ஓடினான். அப்புறம் என்ன அவ்வளோ தூரத்தில் என்ன பார்த்துட்டான்னு வைங்களேன், அவ்வளோ தூரத்தில் பார்த்துட்டான்னா அங்கே எங்கேயாவது குறுக்கு வழி உண்டான்னு பார்த்து அப்படி போயிடும். அப்படி இல்லைன்னா அதில் ஒரு மரம் உண்டு, மரத்தில் ஏறி உட்காந்துக்குவோம். ஏன்னா இவன்கிட்ட மாட்டினோம், டேய் எந்த சாதிக்காரன் ட்ரெஸ்ஸு இப்படியே காட்டுருப்பேன், கடைசி வரை தான் காட்டுருப்பேன். மௌனம் ஒழுங்காக பேர். ஏன்னா இந்த மாதிரி வெட்டி பசங்க நேரம் போகாமல் சாதி வரியை ஊட்டி சின்ன பிள்ளைகளெலாம் ஊட்டி வளர்த்து அது வளர்ந்து வரும்போது எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க. சாதி இருக்குது, உங்களுக்கு பொண்ணு எடுக்கிறீங்களா, பையன் எடுக்கிறீங்க, சண்டை வராமல் அப்படி எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் மற்றவங்கள்ட்ட என்ன செய்யாத, காட்டா நீ அந்த சாதி அதனால் அவன்கிட்ட வாங்காத, இந்த சாதி இவன்கிட்ட வாங்காத, அவன்கிட்ட பேசாத. என்னையா நியாயம்? நீ விழுந்து கிடந்தா உனக்கு தேவை எந்த சாதிக்கார ரத்தம் கொண்டு வான்னு டாக்டர் சொல்லுவார். ஒருத்தன் விழுந்து அடிபட்டு கிடந்தா ரத்தம் நிறைய சிந்தி போச்சு, அந்த டாக்டர் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு, இந்த ஜாதிக்காரனுடைய ரத்தம் கொண்டு வான்னு சொல்லுவாங்களா, இல்லை என்ன ரத்தம் கொண்டு வர சொல்லுவாங்க? சொல்லுங்க, பேசுங்க. ஏசுவின் ரத்தமா? ஆமாம், A+, B+, A பாசிட்டிவ், B நெகட்டிவ் இதானே சொல்லுவாங்க. பிளட் குரூப் தானே சொல்லுவாங்க.
இல்லைங்க அந்த மயிலாப்பூரில் போய் அந்த ஜாதிக்காரன் பிளட்டை கொண்டு வர சொல்லுவாங்களா என்ன? என்னங்க நியாயம்? அதில் மட்டும் ஏன் வரமாட்டேங்குது? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இனிமேல் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? தேவ பிள்ளை பேசவே கூடாது. நீ பேசினே தேவ பிள்ளையே இல்லை. நம்மளா ஓகே, நம்மளால் ஓகே. ஏன்னா இவர் பவுலும் பேசியிருக்காரு. நம்ம போய் நம்மளால் தான்ப்பா, அது பொத்தாம்பதுவா பேசுறது. வெறி என்ன செய்யக்கூடாது? அவர் நம்ம ஆள் ஓகே, சாதிக்காரன் தான் ஓகே, அது பேசிக்கிடுங்க, தப்பு இல்லை. அவர் நம்ம ஆள் தான், பிரச்சனை கிடையாது. அதில் அறிமுகாயிங்க. பட் வெறியை என்ன செய்யக்கூடாது? நம்ம ஆள் தான் கரெக்டாக இருக்கட்டும், அவன் சரியாக இருக்கக்கூடாது அப்படின்னு வரக்கூடாது. அவன் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, அவங்ககிட்ட நம்ம போகக்கூடாது. இந்த மாதிரி விட்டாதீங்கன்ற. உங்களுக்குள்ளே பேசிக்கங்க. என்ன பண்ணுறீங்க? புரியுதா உங்களுக்கு? தேவ பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. பூமி அதன் நிறையும் யாருடையது? வேதம் சொல்லுது 26ஆம் வசனம், பூமி அதன் நிறையும் யாருடையது? கர்த்தருடைய. நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். நீ துன்மார்க்கனாக இருந்தாலும் சரி, பரிசுத்தவான யாரெல்லாம், எல்லாரும் யாருடைய பிள்ளைங்க? கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆகவே இந்த வசனத்தை வாசித்து தான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? அடுத்த கட்டத்துக்கு போகணும். தொடர்ந்து வாசிக்கிறோம். அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது, அவிசுவாசிகளில் ஒருவன் உன்னை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அல்லேலூயா. கை தட்டுங்க, கை தட்டி ஸ்தோத்திரிங்க. யார் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாலும் நல்லா போய் கட்டுங்கன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆஹா, அவருக்கு வீட்டு நான் போக மாட்டேன், அவர் ஜாதியும் சரியில்லை, மதமும் சரியில்லை அப்படின்னு இருக்காதீங்கம்மா. அல்லேலூயா. நல்லா கட்டுங்க, எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்? சாப்பிட்டு காட்டுறோம். எப்படி சாப்பிட வேண்டும் ஒரு விளாக் நினைஞ்சிடலாம், எடுத்து போட்டுடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் நிறைய உண்டு. அதில் ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம போன வாரத்தில் உள்ள செய்தியை நம்ம இன்னும் முடிக்கல. பாருங்கள், வசனம் எவ்வளோ இருக்குது, விஷயம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்க. பேசிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், ஒரு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான், திருச்செந்தூர் பகுதி, இந்த தூத்துக்குடி மாவட்டம், அந்த லைனில் ஒரு சர்ச்சுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம், பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா மூலமாக வாரந்தோறும் போகிற வழக்கம். நானும் என் கூட ஒரு தம்பி உண்ட, ஜான் நாக்ஸ்ன்னு நினைக்கிறேன், 2 பேருமா நாங்கள் அந்த ஊழியத்துக்கு போயிருந்தோம். பைக்கில் போகிறோம், ஊழியத்தை முடிக்கிறோம். அது ஒரு சின்ன சபை. அப்போ அந்த சின்ன சபையில் ஊழியத்தை முடித்த உடனே அந்த வீட்டில் உள்ள அந்த பாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஐயா நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. வார்த்தை இது என்ன புதுசாக இருக்குது, எனக்கு தெரியல. சாப்பிடுவீங்களா? நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோன்னா, யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டோம், கையில் காசு வச்சுக்குவோம். அவங்க வரவேற்காட்டாலும் அதெல்லாம் தயாராக தான் போவோம், கையில் காசு வச்சுக்குவோம். இப்போ வர்ற வழியில் எங்கே ஹோட்டல் அடித்தா வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். காணிக்கையோ எதுவும் மதிப்போ மரியாதை எதுவும் எதிர்பார்க்க முடியாது தான் நம்மளுடைய குறிக்கோள். அதனால தான் அந்த சொசைட்டியில் ஜாயின் பண்ணி வாலண்டியர் சார் தன்னார்வ ஊழியர்லாம் நாங்களே பெட்ரோல் போட்டு ஒழிஞ்சிடும். இன்றைக்கி வரைக்கும் இந்த மயிலாப்பூருக்கும் அப்படி தான் வந்துட்டுருக்கோம். கையில் தட்டி கத்துற சோதனைங்க. அதனால் நான் ரொம்ப கரெக்டான ஊழியக்காரன், காணிக்கை வாங்குறேன், கெட்டவன் அப்படின்லாம் நீ கணக்கில் எடுத்துடக்கூடாது, சரியா? அது வேறு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. சரி, இப்போ என்ன பிரச்சனைனா, காணிக்கைக்காக ஊழியம் செய்கிறவங்க தப்பானவங்க. அப்போ நாம் அப்படி கேட்டோன்னே, இப்போ இவங்க கேட்குறதுல எனக்கு ஏதோ தப்பாகப்படுது. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் வழக்கமாக எங்கள் வந்தோமா, ஊழியத்தை முடித்தோமா, ஜெபம் பண்ணோமா, போனோமான் இருப்போம். யாரும் சாப்பாடு தரணும், எங்களால் யாரும் கஷ்டப்படணும் விரும்ப மாட்டோம், நீங்கள் எங்களுக்காண்டி கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு சமைச்செல்லாம் வச்சுட்டோம், சாப்பாடு இருக்குது, ஏதோ எங்களால் முடிஞ்சது சமைச்சு வச்சுட்டோம், ஆனால் நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு எங்களுக்கு தெரியாதவன்ட்டு. இப்போ நான் வந்து நார்மலாக இருந்தால் கேட்டிருப்பேன், அப்புறம் நாங்கள் சாப்பிடாம வேறு என்ன செய்வோன்னு கேட்டிருப்பேன். ஏம்மா நீங்கள் வேறு பசி சாப்பிடணும், இல்லை இவ்வளோ தூரம் யாராவது சாப்பிட கூப்பிட மாட்டாங்களா இருக்கும், பசியெல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் காடாக இருக்கும், எங்கள் எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஹோட்டல் இருக்குன்னு தெரியாது, எப்படிப்பட்ட ஹோட்டல் இருக்குன்னு தெரியாது, பல ஹோட்டலில் சாப்பிட்ட அனுபவம் இருக்குது. நாங்கள்லாம் ஒரு இடத்துலலாம் வேறு வழி இல்லாமல் இருக்கிறது, நேற்று உள்ளதெல்லாம் தந்திருக்கோம், அப்படிலாம் தந்திருக்கான். அது இங்கே இதாங்க, இனி நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு மேலே தாங்க அப்படிம்பா. சரி குடியா சாப்பிட்டு வந்திருக்கோம். இந்தம்மா வேறு சாப்பிடுவீங்களான்னு யாரை கேட்டுட்ருக்காங்க. சரி, அப்போ நான் இல்லைம்மா நாங்கள் சாப்பிடுவோம், பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சிரமம் வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக சொன்னோம். அப்படிலாம் ஐயோ நீங்கள் சாப்பிட்றது எங்களுக்கு என்னது ஆசீர்வாதம். சரி, அப்போ ஒரு கட்டு வா போண்டே வாடா போய் உட்காந்தாச்சு.
கீழே தான் உட்காந்தாங்க. அவங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை, அந்த சின்ன பாவப்பட்ட ஒரு இதாக இருந்துச்சு. தலையில் நிமிந்து நின்னா தலை நெஞ்சிரும், இடிச்சிரும், அப்படி தான் வீடு இருந்துச்சு. சாப்பிட ஆரம்பித்தோன்னு சொன்னாங்க, அவங்க ஃபேமிலி அந்த சின்ன பிள்ளைங்க எல்லோரும் மகிழ்ச்சியை பார்த்து, நாங்கள் அவங்க வீட்டில் சாப்பிட்டது அவங்க மகிழ்ச்சியை பார்த்தீங்கன்னா என்ன சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? அடேங்க அப்போ தேவ தூதரில் வந்து உட்காந்து சாப்பிட்ட மாதிரி அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அவங்க முகத்தை பார்த்து ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. அவங்க வீட்டு சாப்பாடு நான் சாப்பிட்டுருக்கேன், இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அந்த பாசத்தை பார்த்து அவங்க மனசு நிறைஞ்சு அவங்க கொடுத்தது. ஆனாலும் ஒன்று இடிக்குது, ஏதோ ஒன்று இவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு மனசு நினச்சிக்கிட்டு நம்மளா கேப்பமா சொல்லுவோம்னா டக்குன்னு அந்த அம்மா உடச்சி விட்டுட்டு, நாங்கள் அப்படி கேட்டது தப்பாக நினச்சிக்காங்கய்யா, நான் உங்களை வழக்கமாக சாப்பிட கூட்டிகிட்டு தான் போயிருக்கணும் கட்டாயப்படுத்தி. ஆனால் என்ன நடந்து தெரியுமா? தர்சன் கேட்குறியா, கவனம் கேட்குறியா? அப்போ என்ன நடந்து தெரியுமா? அப்போ உங்கள் ஊர்லேருந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் இதுக்கு முன்னாடி போன வருஷம் 2 ஊழியர்கள் வந்திருந்தாங்க ஐயா. சரி, அவங்கள வந்து சாப்பிட கூப்பிட்டோம், சாப்பிடாமல் போயிட்டாங்க, சாப்பிட மாட்டோன்னு போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ அவங்க ஏன் சாப்பிட மாட்டோம்? பெரும்பாலும் அவங்க இந்த சொசைட்டியில் இருக்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இதை எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க, அப்படி தான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. நேராக வீட்டில் போய் தான் சாப்பிடுவாங்க. அவங்க ஏன் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அவங்க என்ன நினச்சிருக்காங்க அவங்க சாப்பிடாமல் போனதை. ஆனால் அவங்க அப்படிலாம் கிடையாது, அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இவங்க உயர்ந்த சாதிக்காரங்க போல் இருக்கு, நம்ம சாதி, அவங்க என்ன சாதின்னு தெரிஞ்சுட்டாங்க சாப்பிட போனாலாம் அவங்கன்னே தெரியாது இல்லையா, அவங்க சாதிக்காரங்க போல் இருக்குது அந்த அம்மாவுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வேறு ஏதோ பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை இருந்திருக்கு, அதனால தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க. யாரோ ஒரு பாதிக்கப்ப இவங்க சாப்பிடாம போனோன்னே அவங்களுக்கு ரீசன் தெரியாது. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த பணத்தை செலவழித்து, நாங்கள மாதிரி நான் பைக்கில் வந்து, அவங்க அப்பவுமே காரில் வருவாங்க, எவ்வளோ ரூபா செலவும் முடிச்சுட்டு நேராக வீட்டில் போய் சாப்பிடுவாங்க. ஹோட்டல் சாப்பாடு தவிர்ப்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள் தான் வீட்டில் சாப்பிட முடியும்னு சொல்லி வீட்டுக்கு தான் மேக்ஸிமம் போக பார்ப்பாங்க, ஓடுவாங்க, விரட்டு போவாங்க. சாப்பிட்டுட்டாங்கன்னா மெதுவாக வண்டி ஓட்டுவாங்க. ஆனால் சாப்பிடாம அவங்க வண்டியில் யாரும் உட்காந்துட்டோன்னீங்களா, வண்டி 15-20 நிமிஷத்தில் நாகர்கோவில் போயிடும். ஏன்னா வேகமாக போயிடுவாங்க. இவங்க அப்படி போயிருப்பாங்க, கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டாங்க. இந்த அம்மா சொல்கிறாங்க, அதனால் நாங்கள் ரொம்ப பாவப்பட்டவங்க, நாங்கள் அந்த சாதிங்க அப்படிங்க, அதனால் இங்கே சாப்பிடுவாங்களாம் தெரியாதுங்க, அதனால் நாங்களும் உங்களை கூப்பிட்ட தயங்கணுமுங்க அப்படின்னாங்க. அப்படியா, இனி நல்ல கோழியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கூப்பிடுங்க, நான் வந்து சாப்பிட்றேன் என்னங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, நீங்கள் தைரியமாக கூப்பிடுங்க, அதையும் மீறி வராதவனும் விட்டுருங்க அப்படின்னு புரிஞ்சவங்களுக்கு. அப்போ மக்களுடைய மனதில் எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம இந்திய நாட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க. நம்ம இப்போ பார்த்துருக்க தலைவரில் ராகுல் காந்தி, அவருக்கு ஒரு ஒரு கருப்பு பூனை படை அவங்களுக்கு சுற்றி நிற்கும். அந்த பிரிவு அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, யோ நீ இத்தனை மீட்டரில் நாங்கள் நிற்போம், இதை தாண்டி நீ போகக்கூடாது, அதான் ரூல். போனால் உன் உயிருக்கு என்ன செய்ய முடியாது, உத்தரவு கிடையாது, நான் பார்த்துக்க முடியாது. அப்புறம் நீ நேரு ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, காந்தி ஃபேமிலியாக என்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆள் என்ன பண்ணுவார், எங்கே போனாலும் சரி அவர் வந்து அந்த ஒரு டீ கடையை பார்த்தாங்க, டீயை குடிச்சிடுவோமே, டீ குடி, கேமராமேன் இருப்பேன், எல்லாரும் போயிடுவான் டீயை குடிக்க. அவரே குடிக்க நம்ம குடிப்பேன்டா, வயல் உழுதுட்டு இருப்போம், நம்ம இறங்கி நான் நத்துட்டா. எப்படிப்பட்ட ஆள் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். மேட்ரு என்ன பார்த்தா, அவன் பணக்காரன், பெரிய பணக்காரன், பணத்தில் வாழ்ந்தவன், அவனுக்கு இந்த சின்ன சின்ன வேலைகள் அவனுக்கு தெரியவே செய்யாது. இப்போ தான் வெளியே வந்து சித்தார்த்தை போல் ஞானம் பெற்ற புத்தரை மாதிரி அரசவையிலேருந்து வெளியே வந்து, நாட்டில் இவ்வளோ ரிக்ஷா ஒருத்தன் தள்ளிட்டு போகிறான், குடியா நான் தள்ளி பார்க்குறேன், அப்பா இவ்வளோ கஷ்டமா தள்ளி காட்டுறாப்புல. ராகுல் காந்தி சாதாரண இல்லை, அவர் நல்ல உடற்பயிற்சி பண்ணுவார், வெயிட்டு தூக்கிட்டே. தம்பிகளை பேசாங்கடா தர்சன், தம்பி பேசாத, இங்கே வா இங்கே வந்து உட்காரு, நல்ல பையன் இல்லை, பேசாதானே, சரி. அவன் பார்த்தீங்கன்னா ரிக்ஷாவத்தால் அவங்க ஒரு நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவார், உடற்பயிற்சி பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் தூக்குவாங்க, கராட்டே தெரியும், கும்பு தெரியும், எல்லா பயிற்சியும் அவர் பண்ணியிருக்கிறார். ஆனால் இந்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஏழை மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்ன ஏதோ அவங்களுக்கு தெரியாது. இதனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, லாரி டிரைவரில் ஏறி போகிறாரு, டிரைவர் எவ்வளோ கஷ்டப்படுறான் பார்க்குறாரு. ரிக்ஷா ஓட்டுறவன்ட்டு ஏறி போகிறாரு, ரிக்ஷா ஓட்டுற எவ்வளோ கஷ்டப்படுறான் பாருங்க. நமக்கு இதெல்லாம் தெரியும், நம்ம இதில் தானே வளர்ந்துட்டு இருக்கோம், அவருக்கு அது தெரியாது. அடுத்த டீ கடைக்காரன் எவ்வளோ கஷ்டப்படுறான், அவன்கிட்ட போய் கேட்குறேன், உனக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்றாப்புல. அந்த கார்பரேட் டீ கடை இல்லை, இந்த சின்ன டீ கடை இருக்கும் இல்லையா, அவங்க இப்படி தன்னை அவர் ஏழ்மையான எல்லாரோடும் பழகிறார். அவர் ஜாதி மதம் எதுவும் பார்க்காம எல்லாரும் வீட்டில் நுழைஞ்சிடறார் டக்கு டக்குன்னு. இப்போ இவனுங்களுக்கு தான் பெரிய தலைவலி, இவரை பாதுகாக்கக்குள்ள நம்ம உயிர் போயிடும் போல் இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா எவன் எந்த இடத்துல குண்டு வைப்பான்னு தெரியாது, அவரை பாதுகாத்தாகணும்.
ஆனால் அவர் எனக்கு கவலை இல்லை அப்படின்றார். நீ பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்சா கொடு, இல்லைன்னா விடு அப்படின்ற அளவில் அவர் போயிட்டுருக்கார். தேவ பிள்ளைகளே, ஆகவே வேதம் நமக்கு சொல்லுகிறது என்ன, கடையில் விற்கப்படுகிற எந்த பொருளையும் என்ன செய்யாதீங்க, கேள்வி கேட்காதீங்க, எந்த சாதிகாரம் பண்ண கேட்காதீங்க, வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ணிடுங்க, சாப்பிடுங்க. ஒருத்தன் விருந்துக்கு கூப்பிட்டா என்ன பண்ணிடுங்க, போய் அவன் எந்த சாதிகாரம் பார்க்க போய் உட்காந்து நினைஞ்சிருங்க, நான் அவன் வீட்டுக்கு போகிறத அப்படின்னு நினைக்காம சாப்பிடுங்க. அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களே அப்படி தானே, அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. நாங்கள் போகிறோன்னு என்ன சந்தோஷம் அவங்களுக்கு, அவ்வளவு ஹாப்பி. அடுத்து என்ன போட்டிருக்குது, ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு 28ஆம் வசனம், ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்ததன் நிமித்தமும் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இப்போ என்ன சொல்லியிருந்து, என்னையா சொல்ல வார அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. என்ன சொல்ல வாரான்னா, நீ வீட்டுக்கு சாப்பிட கூட்டா போங்க, சாப்பிட்டே இருங்க, எதுவும் விசாரிக்க கூடாதான், தந்ததை சாப்பிட்ருங்க. சாப்பிட்டே இருக்கும் ஒருத்தன் வந்துடுவான், டேய் இது விக்கிரகத்துக்கு படைச்சதாக்கும் அப்படி சொன்னாங்கன்னா அப்படி ஸ்டாப் பண்ணுங்க. அம்மா நீங்கள் ஏமா இது முதல்ல சொல்லலை, சரி பரவாயில்லம்மா, வேறு விக்கிரகத்துக்கு படைக்காததாக இருந்தால் நீங்கள் சங்கடப்படாமல் தாங்கன்னு சொல்லி சாப்பிடுங்க. இப்போ சாப்பிட்டது ஒரு பிரச்சனையும் இல்லைன்றார். புரிஞ்சுதா? சிம்பிள். கடையில் விற்கிற பொருளெல்லாம் வாங்கிட்டே இருக்கீங்க, வாங்கி சாப்பிட்டே இருக்கீங்க. சாப்பிட்டே இருக்கும் ஒருத்தர், இது திருப்பதி லட்டாகும் நீங்கள் சாப்பிட்டு இருக்கிறது, அதனால் பிரச்சனை. திருப்பதியோ திருவண்ணாமலையோ பழனியோ தான், எனக்கு என்னையா சாப்பிட்டு இருக்கு. இல்லை இது திருப்பதி லட்டா அந்த சாமிக்கு வச்சது அப்படின்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவச்ச உண்மையாக சொல்கிறானா சும்மா உடான்னு சொல்கிறான்னு தெரியாது, அதை என்ன பண்ணும், நம்ம ஸ்டாப் பண்ணணும். என் வாழ்க்கையில் இதெல்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கோம். நிறைய பேர் என்ன பண்ணுவான்னா, நான் ஃப்ரெண்ட்ஸோட நல்ல மிங்கிளாக இருந்தனால திடீர்னு ஆண்டவருக்குள்ளே நல்ல அவங்களெல்லாம் கழட்டி விட்டதுனால இவனுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எனக்கு விரும்பின எனக்கு தெரிஞ்சவங்கள மூலமாட்டு ஏதாவது சாப்பாடை கொடுத்து விட்ருவாங்க, இல்லை பொருள் கடலை இல்லைன்னா சாக்லேட் ஏதாவது கொடுத்து விடுவாங்க. இப்போ நான் சாப்பிட ஆரம்பிக்கும் வருவாங்க, நீ சாப்பிட்றது யார் தந்தா அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன மணிகண்டன் தந்தான் அப்படின்னு சொல்லுவேன். மணிகண்டனுக்கு யார் கொடுத்தா தெரியுமா, நான் தான் கொடுத்து விட்டேன். நான் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் தெரியுமா, நம்ம அந்த இதில் ஒரு கோயிலில் உள்ளதை நான் எடுத்து கொடுத்தேன். நான் அந்த ஸ்டாப் பண்ணிட்டு சரிப்பா ரொம்ப நன்றி அப்படின்னு, சாப்பிட்டே இல்லை இப்போ நீ செத்துருவே இல்லை அப்படின்றான். அப்படிலாம் சாப்பிட மாட்டேனே, யார் சொன்னவனு சாப்பிட்டு சாப்பிடக்கூடாது, தெரியாமல் என்ன ஏமாத்த தானே செஞ்சுருக்க, நானாக விரும்பி சாப்பிடல, அப்போ நான் விசுவாசத்தில் என்ன பலவீனம் ஆகலை, நீ என்ன பலவீனப்படுத்தா போன்ற. தெரிஞ்ச பசங்க தான் இதை மாதிரி நிறைய பண்ணுவாங்க. சாப்பாடு சாப்பிட்டு நல்ல டேஸ்டான சாப்பாடு சாப்பிட்டு முக்கால் கண்டிஷன் ஆகும்போது சொல்லுவாங்க, இது எங்கே உள்ளது தெரியுமா, அங்கே உள்ளதும்மா. அப்போ எனக்கு கவலை இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தெரிஞ்ச பிறகு ஸ்டாப் பண்ணிடுங்க. சரி ஓகே, ஏமாத்துறவனா ஆண்டவர் பார்த்துக்குவார். சரியா? சரி, தொடர்ந்து அடுத்தது 29. உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன். என் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சியினால குற்றமாய் எண்ணப்பட வேண்டியதென்ன, மேலும் நான் அதை ஸ்தோத்திரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்திரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானே. இப்ப புரிஞ்சுதா? சிம்பிள். ஒரு விஷயம் தெரியாத இருக்க வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டுருங்க. அந்த விஷயம் இதுதான் தெரிஞ்சவரை ஸ்தோத்திரம் பண்ணாலும் அது யூஸ் கிடையாது. ஏன்னா அவங்க பார்த்துட்டாங்க, அவங்க அப்போ எதுனாலும் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்றலாமா அப்படின்னா நம்மளால் என்ன பண்ணுவோம், நம்மளால் நேர மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் எனது கேடு உயிருங்கடு. தம்பி ஒரு கோட்டர் கொடுப்பா, சோத்திரம் ஆண்டவர் இன்று வந்த கோட்டருக்காக சோத்திரம் பண்ணும்போது என்ன செய்யுது சொல்லுங்க, சோத்திரம் பண்ணும்போது அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. சோத்திரம் ஆண்டவரே. ஒரு வாட்டி ஒரு போதகர் ஞானஸ்தானம் கொடுத்தாராம் ஒருத்தனுக்கு. ஞானஸ்தானம் கொடுக்கும்போது முக்க போகும்போது, ஐயா என்ன இல்லை முக்குங்க, வலது கையை மட்டும் என்ன செய்யாதீங்க, தண்ணியில் முக்கி போடாதீங்க அப்படின்னாராம். அவர் கேட்டார், ஏன்ப்பா வலது கையை மட்டும் முக்கக்கூடாது, ஒருத்தனுக்கு ஒரு அடி கொடுக்க வேண்டியது இருக்குது, அது பரிசுத்தமாயிட்டுனா கொடுக்க முடியாது பார்த்தீங்களா. ஹல்லேலூயா. அவர் நானாக இருந்தால் தண்ணிக்குள்ளே பிடிச்சி வச்சு முக்கி கொன்று இருப்பேன் நான். அதில் இதே வேணா கட் பண்ணி போட்டுறாங்கப்பா. அது அந்த கிராமங்கள் அப்படி நடந்திருக்கு அந்த காலங்களில். நாங்கள் சொல்கிறேன், நான் மலைவாழ் மக்கள் மத்தியில் ஊழியத்து போயிருக்கேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும், மக்கள் எழுப்பி பேசிடுவாங்க. பாஸ்டர் அப்படி இல்லை இப்படின்றுவாங்க, அவன் உணர்ச்சி பொங்க பேசிடுவான். அது பொதுவாக பேசக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியாது, அவன் பாட்டு அடித்து விட்டுருவான். இது ஏன்னா அந்த மலைவாழ் மக்கள்கிட்ட இருந்த பிரச்சனை. பாஸ்டர் என் கையை, அவனுடைய புத்தியை பாருங்கள், கையை மட்டும் என்ன செய்ய வேண்டாம்,
அது பரிசுத்தமாக மாட்டேன். இதுக்கு ஒருத்தனுக்கு ஒரு அடி கொடுக்க வேண்டியது இருக்குது. அதே போல் நம்ம இன்றைக்கி நிறைய பேர் இப்படி வாழ்ந்துருக்கோம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம் பண்ணி அதை அனுபவித்தால் ஆண்டவருக்கு மத்தியில் நம்ம ஆண்டோடைய நாமம் அதில் தூசிக்கப்படும். உன்னிமித்தம் கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுவானேன். அடுத்து வாசிங்க. ஆகையால் 31 கவனிக்க வேண்டிய விஷயம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். கைகளை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். சிம்பிள். அவர் முடிச்சிட்டார். நீங்கள் எதை செஞ்சாலும் சொல்லுங்க, எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்றே செய்யுங்கள். ஹல்லேலூயா. இப்படி தான் ஒரு ஊழியக்காரர் வாலிபர்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு, கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கப்பா, கேளுங்கப்பா அப்படின்னு இருக்கார். ஒருத்தன் கேட்டிருக்கான், ஐயா சினிமா படம் பார்க்க தப்பு இல்லையா, அதுவும் சூப்பர் ஸ்டார் படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்னு இருக்காப்புல. தம்பி ஒன்றா தான் வாப்பா வா. சரி, என்ன படம் பார்க்க தப்பு இல்லையா தெரியணும். இவன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க அந்த ஆள் யோசிச்சார். அப்புறம் சொன்னார், நீ போய் தேட்டரில் உட்காந்து எல்லாரும் மத்தியிலையும் ஜாலியாக உட்காந்து கைத்தட்டி படம் பார்க்குற வச்சுக்கோ, சரியா? அப்படி படம் பார்த்துட்டு இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வராரு. கையை தட்டி 6 மணி விசிலடி தலைவான்னு சொல்லி கூப்பிட்டு சத்தம் போட்டு அப்படியே இருந்து பண்ணும்போது எல்லாரும் ஒன்றை பார்க்குறாங்க இல்லையா? ஒன்று பார்க்கும்போது இந்த சூப்பர் ஸ்டாரை நீ பயங்கரமாக ரசிக்கிற, பண்ணுற, கூத்தடிக்கிற, எல்லாம் பண்ணுற. இப்போ இப்படி பண்ணுறதுனால தேவனாம மகிமைப்படுமாப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது எப்படி சார் அப்படியா மகிமைப்படும்? நான் சினிமா தேட்டரில் எல்லாம் இருக்கேன், மகிமைப்படாதில்ல. அப்போ அது பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று. இப்போ பிரச்சனை என்ன? நீ அந்த தேட்டரில் யாருமே இல்லை, நீ மட்டும் உட்காந்து பார்த்தா யாருக்கும் பிரச்சனை இல்லை, யாருமே உன்னை பார்க்கலை. இப்போ ஒன்று எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க? இவன் நம்மளா மயிலாப்பூர் சர்ச்சுக்கு போடி நம்மாள், வள்ளியூர் தேட்டரில் இருக்காப்புல, ரைட்டு, சரியா? மயிலாப்பூர் சர்ச்சுக்கு போகிறவன் ஒயின் ஷாப்பில் நிற்கிறான், ரைட்டு. தேவனை மகிமைப்பட்டுல சொல்லுங்க, தேவனை மகிமைப்பட்டுச்சா இல்லையா? மக்களே சொல்லுங்க. தம்பி சொன்னா இல்லை, அப்படி தானேம்மா? அப்படியே நீங்கள் ரோட்டில் கெட்ட வார்த்தை பேசு, பெரிய பெரிய அணுகுண்டுகளை போடும் பொழுதும் நம்ம ஆள் பக்கத்தில் சொல்லுவான், மயிலாப்பூர் சர்ச்சுக்கு போகிறவங்களா சூப்பருங்க அப்படிம்பாங்க. இப்போ தேவனை மகிமைப்படுமா படாதா? இவ்வளோதாங்க. நீங்கள் நீ எதை செஞ்சாலும் கெட்ட வார்த்தை பேசினாலும் யாரும் நம்ம மகிமைப்பட பேசுங்க. கெட்ட வார்த்தை பேசுகிற தேவனா மகிமைப்படுமா? அப்புறம் எதுக்குங்க அந்த கர்மத்தை நம்ம பண்ண போகிறோம் இல்லையா? அப்போ சில காரியங்களை நம்ம கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது. இதுதான் கிறிஸ்தவம். பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது, பலம் இருக்குது, எவனும் என்ன தடுக்க முடியாது. ஆனால் ஏசு என் கையையும் காலை என்ன பண்ணிட்டாரு? கட்டி போட்டிருக்காரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, 32 வசனத்து 33 முடிச்சிடலாம். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு கவனிக்க வேண்டிய விஷயம். பவுல் சொல்றாரு, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? எனக்கு எல்லாம் அனுபவிக்க பலன் உண்டு. நான் ஏன் இவ்வளோ கட்டுப்பாடாக கஷ்டப்பட்டு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட சுத்த ஜாலியாக இருக்க, சந்தோஷமாக இருக்க, எனக்கு பிடிக்கும், நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னால் அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. இதையும் நிறைய பேர் திரிச்சு பேசுவாங்க. எல்லாருக்கும் பிரியமா நடக்க முடியாது ஒரு மனுஷனாலும். இவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவன் மனசு கஷ்டப்படாதபடிக்கு அவனுக்கு புத்தி சொல்லி நடக்கிறது போல. இன்னைக்கு அவன் திட்டுறவெல்லாம் யாரை சொல்லுவான்? பவுலை போல நான் பயங்கரமான ஆளாகும், திட்டுறதுல அவர் வல்லவர் அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் எப்படி பிடிக்கிறது போல. திட்டிகிட்டே இருந்தவங்களை யாராவது பிடிக்குமா? ஆனால் அவர் எல்லாரும் பிடிக்கிறவங்க நடந்துக்கிறான்னா அன்பா சொல்லுவாராம். ஹல்லேலூயா. எப்பா இப்படி பண்ணாதீங்கப்பா, தப்புப்பா, தப்பு செய்யாதீங்கப்பா அப்படி சொல்றதுதான் அதோடைய வழக்கம். நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சபைக்கும் அப்படி நம்ம எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்களும் எல்லாரும் சொல்லுங்க, எழுந்து நின்று அந்த வசனத்தை எடுங்க. அப்படி பாருங்க, 1 கொரிந்தியர் 10 நம்ம எடுத்துருவோம். 3 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். எல்லாம் எழுந்து நிற்போம். எல்லாம் எழுந்துருங்க. கொஞ்சம் கால் களைப்பெல்லாம் மாறி எழுந்து நின்று
இந்த பர்த்டே பார்ட்டியெல்லாம் இருக்குது சீக்கிரம். 1 கொரிந்தியர் 10:31, 32, 33 சேர்ந்து சொல்லுவோமா? ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படி எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் எல்லா சாதிக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரற்றவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா! சத்தமா ஹல்லேலூயா! 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 கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லா ஜாதியார் பேசும் மக்களா பாடுவோம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராமே களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராமே சுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு தாளந்தோ 2 தாளந்தோ 5 தாளந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோ, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராய் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தலைவராமே சுவின் போர் தளத்தில் யார் இவர்கள், காடு மேடு கடந்து சென்று கர்த்தரன்பை பகிர்ந்தவர்கள், உயர்வினிலும் தாழ்வினிலும் ஊக்கமாக ஜெபித்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராமே சுவின் களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராமே சுவின் களத்தில் அழகாய் நிற்கும் எல்லா ஜாதியார் எல்லா கோத்திரம் எல்லா மொழியும் பேசும் மக்களா, சிலுவையில் இயேசு இரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோர், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராமே சுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராமே சுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும்
தரிசனம் ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? இனி இவர்கள் பசியடையார், இனி இவர்கள் தாகமடையார். வெயிலாகிலும் அனலாகிலும் வேதனையை அழிப்பதில்லை. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் இவர்கள். சேனை தலைவராம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆட்டுக்குட்டிதான் இவர் கண்ணீரை அகற்றி துடைத்திடுவார். அழைத்து செல்வார் இந்த ஊற்றுக்கே அள்ளி பருக இயேசுதாமே. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் களத்தில் அழகாய்